அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போவது நியூட்ரிஷன் அண்ட் பேசிக் கான்செப்ட். நியூட்ரிஷன் பத்தி நம்ம ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். பட் இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டாக்டர் சார் பேசினாரு, பெருமாள் சார் பேசினாரு. அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும்ன்றது என்னுடைய கணிப்பு. மிஸ்டர் டி ஆனந்த், நியூட்ரிஷன் அண்ட் வெல்னஸ் கோச். ஆனந்த் பத்தி சொல்லணும்னா பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டட் இன் கோச்சிங் அண்ட் கைடிங் எல்லாம் சொசைட்டி ஹெல்த் வெல்னஸ்ல ரொம்ப அவேர்னஸ் இருக்கு அவருக்கு. நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வர்றாரு. ரீடிங்லாம் ஹாபி, சைக்கிளிங், டிராவலிங் இதெல்லாம் வந்து ஹாபி. சைக்காலஜி படிச்சிருக்காரு, என்எல்பி படிச்சிருக்காரு, டிஏ படிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் ஏரியால, நம்ம மேனேஜ்மெண்ட் ஏரியால படிச்சு எல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. அவர் வந்து இன்னைக்கு நியூட்ரிஷன் பத்தி நமக்கு சொல்லுவாரு. எப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல என்ன கனெக்ஷன், நியூட்ரிஷன் பத்தி என்ன கனெக்ஷன்ஸ், அதெல்லாம் பேச இருக்காரு. ஆனந்த், இந்த மேடை உங்களுக்காக. Thank you very much sir for your warm introduction. So எல்லாருக்கும் மாலை வணக்கம். Okay, so இன்றைய தலைப்பு வந்து the nutrition and the basic concept, the need of an hour அப்படினே நான் சொல்லலாம். ரைட்டா? இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா, if you upper middle class or upper class, even the poverty people, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருக்கு. if you take the lower middle class, பாத்தீங்கன்னா அவங்க வந்து because of starvation, because of poverty, they are nutritionally deficient. இப்ப upper class பாத்தீங்கன்னா they are taking lot of junk food, right? Zero calorie foods. ஏன்னா they are taking pizza சாப்பிடுவாங்க, burger சாப்பிடுவாங்க, கோலா ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. சோ இந்த ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடையாது. இன்னொன்னு செகண்ட், இது வந்து கோவிட் சினாரியோ, ரைட்டுங்களா? சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோவிட ஓரளவு கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் இது வரைக்கும் இப்ப நியூஸ் பேப்பர்ல பார்த்ததுல பாத்தீங்கன்னா இந்தியால வந்து only 15,000 cases recorded daily, ரைட்டுங்களா? சோ ரொம்ப கம்மி ஆயிட்டோம். பட் அதோட பை ப்ராடக்ட் என்னன்னா, நான் டூரிங் த கோவிட் டைம்ல பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து கடைக்கு போவேன், காலையில மல்லிகை கடைக்கு போவேன், ஏன்னா வாங்கறதுக்கு வாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் தே ஆர் பையிங் பிஸ்கட்ஸ் வாங்குவாங்க, கோலா ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்க, பேக்டு ஃபுட் வாங்குவாங்க, ரைட்டுங்களா? சாக்லேட்ஸ் வாங்குவாங்க, பிரெட். ஆல் ஆர் எம்டி கேலரிஸ், தேர் இஸ் நோ நியூட்ரிஷனல் வேல்யூ. இது மாதிரி தான், இந்த நலன் கருதி தான் இந்த டாபிக்கை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன், ரைட்டுங்களா? சோ நான் ஸ்லைட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஒவ்வொன்னா நான் சொல்றேன், ரைட்டா? Just a minute, sir. Yeah, that's right. Share screen click பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம் வந்துரும். Okay sir, just a minute sir. வருது sir, just a minute. தெரியுதா சார்? தெரியுது. வெரி குட். எஸ் சார், இருங்க நான் என்லார்ஜ் பண்ணிடுறேன். யா. சோ வாட் இஸ் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன்னா என்ன? The nutrition means which give nourishment to the body. ஊட்டச்சத்து. Nutrition means nothing but ஊட்டச்சத்து, which gives a nourishment to the human body, right? The nutrition which is essential for the growth, right? ஒரு குழந்தைங்க இருக்காங்க, இல்லனா adolescence பீரியடா இருக்கு, they need to grow, ரைட்டா? குழந்தையா இருந்தா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து growth இருக்கணும், ரைட்டுங்களா? வளர்ச்சி இருக்கணும். அதுக்கு என்ன தேவை? ஊட்டச்சத்து தேவை, ரைட்டுங்களா? adolescents அவங்க இருக்காங்க, 11 வயசு 12 வயசுனா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் தேவை. அதுக்கு எல்லாமே நியூட்ரிஷன் இன்றியமையாவது. செகண்ட், மெயின்டெனன்ஸ். So for the maintenance of the human body, the nutrition is very very essential. Why? Because see, the human body is made up of one cell. The cell is the basic unit of the human body, ரைட்டுங்களா?
இப்ப நம்ம செல்ல வந்து ஆர்பிசி ரைட்டுங்களா, அதுவும் ஒரு செல்லு தான். ஆர்பிசி எடுத்துக்கலாம், இரத்த சிவப்பு அணுக்கள். அதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 120 days, 120 days தான். ஆஃப்டர் தட் இட் வில் டை அண்ட் நியூ பிளட் செல்ஸ் வில் பி ஃபார்ம்ட் ஆர் நியூ ஆர்பிசி ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்ன தேவை? நியூட்ரிஷன் தேவை. செத்து போச்சு, அது இன்னொன்னு வந்து உயிர்ப்பு இருக்கு, அந்த மெயின்டெனன்ஸ்க்கு we need right nutrition. And one more thing, if you see the intestinal cell, நம்ம இன்டெஸ்டைன்ல இருக்கிற செல் பேரு that is called as enterocytes. அதோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 48 hours ரைட்டுங்களா, 48 மணி நேரம் தான் இருக்கும். அது 48 மணி நேரம் முடிச்சு அது இறந்துடும். அப்புறம் புது செல் வந்து புதுப்பிக்கணும். that for that what we need is that nutrition. That's why for the maintenance, so the nutrition is responsible for the growth as well as the maintenance, right? So the nutrients are basically classified into two components. One is called as macronutrient, the another is called as micronutrient. Let us take as a macronutrient. See, macronutrient na enna, which we take in adequate quantity. நம்ம எந்த நியூட்ரியன்ட் வந்து நம்ம நிறைய உணவுல சேர்த்துக்கிறோமோ that is called as macronutrient, ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஆர் right உங்க மாவு சத்து, கார்போஹைட்ரேட், right? செகண்ட் your protein, புரத சத்து. தேர்ட் fat, right? ஆயில் சத்து, right? எண்ணெய் சத்து. மைக்ரோநியூட்ரியன்ட்னா which we take in minute quantities. நம்ம உணவுல வந்து ஒரு சிறிதளவு சேர்த்துக்கிறோம், that is called as micronutrient. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா vitamins, right? நம்மளுக்கு தெரியும் vitamins, right? vitamins and minerals, trace elements. இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துப்போம். வைட்டமின்னா பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, கே, பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின். மினரல்ஸ்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம், மேங்கனைஸ், ஜிங்க், காப்பர், போரான், அயன். சோ நம்ம வர ஸ்லைட்ஸ்ல வந்து இத பத்தி எல்லாம் பார்க்க போறோம். இந்த ஸ்லைடு என்னன்னா ஒரு ஓவர்வியூ தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேக்ரோநியூட்ரியன்ட் பார்ப்போம், which we are taking in adequate quantity. அது என்ன? மாவுச்சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. இத ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம் கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து. அதாவது as a Indian, ரைட்டா, நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 80% உணவுல சேர்க்கக்கூடியது எதுனா மாவுச்சத்து, ரைட்டா? நம்ம இட்லி சாப்பிடுறோம், தோசை சாப்பிடுறோம், ரைட், உப்மா சாப்பிடுறோம், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மாவுச்சத்து தான் இருக்கு. மாவுச்சத்து ஈவன் காய்கறிலையும் மாவுச்சத்து இருக்கு, அதை பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். மாவுச்சத்து, ரைட்டுங்களா? சோ இப்ப நம்ம டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து டிசைன்ட் இன் சச் எ வே, இப்ப கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டோம்னா ரைட்டுங்களா, அது டைஜஸ்ட் ஆகி குளுக்கோஸா மாறும். ஒன்ஸ் குளுக்கோஸா மாறின பிறகு அது வந்து பிளட்டுக்கு போயிட்டு, குளுக்கோஸ் பிளட்டுக்கு போனோன்னே இட் வில் ஆக்ட் as an immediate source of energy. அது நம்ம பாடிக்கு வந்து எனர்ஜி கொடுக்கக்கூடியது, இம்மிடியட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ரைட்டா? கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டோம்னா பாடி என்னவா, டைஜஸ்ட் சிஸ்டம்ல மூலமா நம்ம ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன்ல இருக்கிற சில என்சைம் மூலமா அது குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸ் தான் வந்து பிளட்டுக்கு போய் அது வந்து எனர்ஜியா மாறக்கூடியது, ரைட்டுங்களா? அதுதான் வந்து கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் பாத்தீங்கன்னா அதுல மூலக்கூறு கார்பன், ஹைட்ரஜன் and oxygen, இது மூணு இருக்கு. So right, the carbohydrate has broken down into energy. கார்போஹைட்ரேட்ல மூணு பங்கு இருக்கு: மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். மோனோசாக்கரைட்னா சிங்கிள் சுகர் இருக்கும், ரைட்டுங்களா? சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சில காய்கறி எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா பாத்தீங்கன்னா அதுல குளுக்கோஸ் மட்டும் தான் இருக்கும். டைரக்டா குளுக்கோஸா சாப்பிட்டா குளுக்கோஸா அப்சர்வ் பண்ணும். செகண்ட், டைசாக்கரைட், நம்ம பால் சாப்பிடுறோம், இட் கண்டைன்ஸ் லாக்டோஸ். பால்ல வந்து இருக்கிற சர்க்கரை பேரு வந்து லாக்டோஸ். நம்ம பால் குடிச்சோம்னா 1 molecule of glucose, 1 molecule of galactose மாறி அது அப்சர்வ் பண்ணிடும். பாலிசாக்கரைட், நம்ம சாப்பிடுறதுன்னா தானிய வகைகள், கிரெயின்ஸ், அரிசி சாப்பிடுறோம். அரிசியில இருக்கிறது என்னது? ஸ்டார்ச். ஸ்டார்ச் இஸ் அ பாலிசாக்கரைட். பாலிசாக்கரைட்னா நிறைய சுகர், ரைட்டா, கம்பைன் ஆகி 10 இருந்து 12 molecule of sugar கம்பைன் ஆகிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் ஆஸ் பாலிசாக்கரைட். இது எல்லாமே பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் பாலிசாக்கரைட், டைசாக்கரைட், மோனோசாக்கரைட், இது எல்லாமே சர்க்கரை வகைகள், ரைட்? சர்க்கரை வகைகள், ரைட்டுங்களா? சோ இப்ப நம்ம சாப்பிடுறோம், இட்லி சாப்பிட்டோம் காலையில, இல்லைன்னா சப்பாத்தி சாப்பிட்டோம், ரைட்டுங்களா? எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மாவு சத்து தான்.
ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம மாவு சத்து சாப்பிட்டோம்னா குளுக்கோஸா மாறும். குளுக்கோஸ் வந்து எனர்ஜி கொடுக்கும். ரைட்டுங்களா? ஒரு நாளைக்கு நான் வந்து 2500 கேலரி நான் சாப்பிடுறேன். ரைட்டுங்களா? அப்ப நான் காலையில 5 இட்லி சாப்பிடுறேன். ஆனா 3 இட்லிக்கு தேவையான வேலை தான் செய்யறேன். 2 இட்லி என்ன ஆகும்? ரைட்டுங்களா? அது வந்து எக்ஸஸ் குளுக்கோஸ் பாடியில இருந்ததுன்னா அது என்னவா மாறும்னா கிளைகோஜனா மாறி இட் வில் கெட் ஸ்டோர்ட் இன் த லிவர். ரைட்டுங்களா? எக்ஸஸ் குளுக்கோஸ் பிளட் ஸ்ட்ரீம்க்கு போகும். அது எனர்ஜி கொடுக்கும். எக்ஸஸா இருக்கு குளுக்கோஸ்னா அப்படியே பாடி என்ன மாற்றும்? கிளைகோஜனா மாத்தி லிவர்ல வந்து சேமிக்கப்படும். இட் வில் பி ஆக்ட் அஸ் a ரிசர்வ்ட் எனர்ஜி. ரைட்டுங்களா? அப்படியே சேமிக்கப்படும். லிவர்லயும் கிளைகோஜன் ஃபுல்லா லோட் ஆயிருச்சு. லிவர்ல கம்ப்ளீட்டா கிளைகோன். ரைட்டுங்களா? அப்புறம் என்ன ஆகுனா அந்த எக்ஸஸா இருக்கிற குளுக்கோஸ், ரைட்டுங்களா, that get converted into fat, triglyceride. அதாவது சார் வந்து பெருமாள் சார் அப்பயே சொன்னாங்க, that get converted into triglyceride. ஒரு கெட்ட கொழுப்பாக மாறி நம்ம அடிப்போஸ் டிஷ்யூ, நம்ம வயிற்று பகுதி, ரைட்டுங்களா, அதுல வந்து டெபாசிட் ஆகிறது மெயின் பாத்தீங்கன்னா எல்லாமே மாவு சத்துக்கள் தான். ரைட்டுங்களா? சோ இதுதான் நம்மள சேமிக்க இருக்கு. ரைட்டுங்களா? ரைட். சோ இப்ப நான் வந்து காலையில சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, அப்ப என்ன ஆகும்னா லிவர்ல இருக்கிற கிளைகோஜன் என்ன ஆகும்? இட் வில் broken down into glucose. It gives us energy. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2 நாள் சாப்பிடல, அப்ப என்ன ஆகும்? லிவர்ல இருக்கிற கிளைகோஜனும் உடைஞ்சிருச்சு. அப்புறம் பாடியில இருக்கிற அடிப்போஸ் டிஷ்யூல இருக்கிற அந்த ஃபேட் that get converted into energy. அதுக்காக தான் வந்து பாடி வந்து சேமித்து வைக்குது. ரைட்டுங்களா? hope everyone has understood. ரைட்டுங்களா? கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா மாவுச்சத்து 1 gram of carbohydrate it gives us 4 calories. ரைட்டுங்களா? ஒரு கிராம் எவ்வளவு கொடுக்குதுன்னா 4 calories தான். As we discussed that glucose use immediate source of energy. So நம்ம பாடி செல்ஸ்க்கும் நம்ம பிரெயின் செல்ஸ்க்கும் the immediate source of energy is glucose. ரைட்டா? நம்ம அப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். The excess glucose get converted into glycogen and stored in the liverல ஸ்டோர் பண்ணிடும். liver compartment full ஆயிருச்சுனா it will stored in the it get converted into triglyceride and deposit in your adipose tissue. நம்ம வயிற்று பகுதி இல்லனா ஓவரால் பாடி ஃபேட் ஆகும். எஸ். சோ மாவுச்சத்து இன்னொன்னு கூட நம்ம சொல்லிடலாம். மாவுச்சத்துல இன்னொன்னு சொல்லணும். அதாவது மாவுச்சத்து வந்து நம்மளோட கிரெயின்ஸ்ல இருக்கு, அரிசிலயும் இருக்கு. அது பேர் வந்து என்னன்னா சிம்பிள் சுகர்னு சொல்லுவாங்க. அதாவது அரிசி, பருப்பு, தானிய வகைகள், கேழ்வரகு, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மாவுச்சத்து தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ், ரைட்டுங்களா, என்ன வெஜிடபிள்ஸ் என்ன எடுத்துங்க, கோஸ், ரைட்டா, பீட்ரூட், தென் காலிஃபிளவர், எதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதுலயும் குளுக்கோஸ், ரைட், கார்போஹைட்ரேட் இருக்கு. ஆனா இதுல இருக்கிற தானிய வகையில இருக்கிற கார்போஹைட்ரேட் பேரு சிம்பிள் சுகர்னா என்னன்னா, இப்ப ஒரு இட்லி சாப்பிடுறேன் காலையில, மதியானம் சாப்பாடு சாப்பிட்டேன், ரைட்டுங்களா, ஒரு கப் சாதம் சாப்பிட்டேன்னா நான் சாப்பிட்ட உடனே பிளட் குளுக்கோஸ் லெவல் ஷூட் அப் ஆயிடும். தட் இஸ் அது, ரைட்டுங்களா, அப்படியே ஷூட் அப் ஆயிடும். ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடுற அரிசி எல்லாம் பாத்தீங்கன்னா ரைஸ் மில்ல மேல இருக்கிற தோலை எல்லாத்தையும் நீக்கி கம்ப்ளீட்டா அப்படியே பாலிஷ் பண்ணி வருது. தட் இஸ் கால்ட் as refined carbohydrate. refined carbohydrate நம்ம சாப்பிட்டோம்னா இட் வில் ஷூட் அப் த பிளட் குளுக்கோஸ் லெவல், ரைட்டா, அப்படியே ஷூட் ஆயிடும். இதே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டோம்னா தட் இஸ் கால்ட் as காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். காம்ப்ளெக்ஸ், அதுல நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதாவது நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆக ஆக பொறுமையா குளுக்கோஸ கொஞ்சம் கொஞ்சமா பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் பண்ணும். ஃபார் ரைட்டுங்க, எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இட் வில் கிவ் த எனர்ஜி ஃபார் ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் டைம். நீண்ட நேரம் எனர்ஜி கொடுக்கும். அதுக்காக தான் டாக்டர் சொல்லுவாங்க அரிசியை வந்து கம்மி, சாதத்தை ரொம்ப கம்மியா சாப்பிடுங்க. வெஜிடபிளும் பாத்தீங்கன்னா ஒரு கப்பு நீங்க சாதம் சாப்பிட்டீங்கன்னா கூட வந்து வெஜிடபிளும் சேர்த்துங்க, அதுல நார்ச்சத்து இருக்கு, ரைட்டுங்களா. உங்களோட பிளட் சுகர் லெவல் வந்து ஷூட் அப் ஆகாது. அதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து வெஜிடபிளும் இதுவும் சேர்த்து சாப்பிடுங்க. அதுக்காக தான் நான் சொன்னது ரைட், சிம்பிள் சுகர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சுகர், ரைட். காம்ப்ளெக்ஸ் சுகர் மீன்ஸ் வெஜிடபிள்ல இருக்கிறது, சிம்பிள் சுகர்ன்றது தானிய வகையில இருக்கிறது. ஈவன் பேக்ட் ஐட்டம், ரைட்டுங்களா, நம்ம பஃப் சாப்பிடுறோம், ரைட்டுங்களா, இல்லைன்னா வந்து நம்ம பாஸ்தா, பீஸா, பர்கர் எல்லாத்துலயும் வந்து இருக்கிறது வந்து சிம்பிள் சுகர். இட் பூஸ்ட் அப் த பிளட் சுகர் லெவல். அதுல எக்ஸஸ் குளுக்கோஸ் ஆயிடுச்சுன்னா கிளைகோஜன் ஆகும், லிவர் ஃபுல் ஆயிடுச்சுன்னா
அது அப்படியே ட்ரைகிளிசரைடா மாறும், அது டெபாசிட் இன் அடிப்போஸ் டிஷ்யூ, ரைட்டா. நாளடைவில் அந்த அந்த ஃபேட், அந்த கெட்ட கொழுப்பு ட்ரைகிளிசரைடால தான் ஹார்ட் டிசீஸ் வருது, ஸ்ட்ரோக் வருது காரணம், ரைட். சோ கார்போஹைட்ரேட் ஓவர். செகண்ட், புரதச்சத்து. புரதச்சத்து ரொம்ப முக்கியமானது, ரைட்டா, ரைட். The first thing the formed in this earth is that nothing but blue green algae. ஒரு இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் ஸ்டார்ட் ஆனா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆனது இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல என்னன்னா ஆல்கே, பாசி. அந்த பாசி என்னன்னா நத்திங் பட் புரோட்டீன். புரோட்டீன். ஸ்லோலி த இவாலுவேஷன் ஹஸ் ஸ்டார்டட், ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒரு பாசியா இருந்தது, அப்புறம் அதுல இருந்து ஒரு ஜெனரேஷன் செடி கொடி, ரைட்டுங்களா. then apes, then homo sapiens. So that, right, that's why what I'm trying to convey is that the first thing the formed of the earth is that nothing but protein. The protein is the most precious nutrient in the world, ரைட்டுங்களா. புரதம் தான் நம்மளுக்கு, ரைட்டுங்களா. நம்ம உடம்பு எதால உருவானது? செல்களால் உருவானது. அந்த each and every cell is nothing but protein, புரதம், ரைட்டுங்களா. சோ நம்ம பாடியில வந்து growth ஆகிறதுக்கு ஹார்மோன் எல்லாத்துக்கும் தேவை வந்து புரோட்டீன், ரைட். புரோட்டீன் இஸ் a most essential constituent. Let us right. சோ இப்ப புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கார்போஹைட்ரேட் பார்த்தோம், இதுல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருந்தது. ஆனா புரோட்டீன் இஸ் a versatile nutrient. அதுல என்ன இருக்குன்னா கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, then நைட்ரஜன். நைட்ரஜன் இஸ் a most important constituent in protein. See, இப்ப நம்ம அட்மாஸ்பரிக் ஏர்ல பாத்தீங்கன்னா நிறைய நைட்ரஜன் இருக்கு, பட் as a human I cannot take the atmospheric nitrogen. வேற plant இருக்கு, plant will consume the right atmospheric nitrogen. So as a human I can take the nitrogen from the dietary source as a protein. புரோட்டீன் மூலமா தான் நான் நைட்ரஜன் வந்து என் உடம்புக்கு நான் எடுத்துக்க முடியும், அதுதான் புரதம், ரைட். சோ நம்ம முன்னாடி பார்த்தோம், கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிட்டோம்னா by means of digestion it get converted into glucose. Similarly நம்ம புரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம்னா, ரைட்டா, புரதம் நம்ம உட்கொண்டோம்னா, ரைட்டா, புரதம் எதுல இருந்து கிடைக்குது நமக்கு? மீன், ரைட்டுங்களா, மாமிச உணவுகள், ரைட்டுங்களா, முட்டை, வெஜிடேரியன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா பன்னீர். பன்னீர் இஸ் a best source of protein. சோயாபீன், ரைட்டுங்களா, பீஸ், பீன்ஸ், லெக்யூம்ஸ், ரைட், டால், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், ரைட்டுங்களா. இப்ப நம்ம புரோட்டீனை நம்ம சாப்பிட்டோம்னா என்னவா மாறும்னா by means of the digestion it get converted into amino acids. அமைனோ ஆசிடா மாறிடும், ரைட்டுங்களா. நான் காலையில 2 முட்டை சாப்பிட்டேன்னா டைஜஸ்ட் ஆயிட்டு, ரைட்டா, தென் அது வந்து அமைனோ ஆசிடா மாறிடும். அது அமைனோ ஆசிட் மாறினோன்னா அது ரத்தத்துக்கு போகும், ரைட்டுங்களா. ரத்தத்துக்கு போயிடும். ரத்தத்துக்கு போனோன்னா என்ன ஆகும்னா, ரைட்டா, the body will take their own body protein. The body will take the amino acid to manufacture their own body protein. அப்படின்னா என்னன்னா, பிளட்ல அமைனோ ஆசிட் போட்டுருச்சு, ரைட்டா. அந்த அமைனோ ஆசிட பாடி எடுத்துக்கிட்டு நம்ம பாடிக்கு வேண்டிய புரதத்தை உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேர், which is nothing but a protein, is a keratin, ரைட்டுங்களா. and for the formation of hormones, அந்த ரைட்டா, ஃபார் மேலா இருந்தா டெஸ்டோஸ்டெரான் இஸ் a ஹார்மோன், அதுக்கு என்ன புரோட்டீன் தேவை, அமைனோ ஆசிட் தேவை. இதே ஃபீமேலா இருந்தாங்கன்னா, ரைட்டுங்களா, ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அந்த ஹார்மோன் உருவாகிறதுக்கு எல்லாம் பேஸ்ட் அப்பான் த அமைனோ ஆசிட் ஸ்டேட்டஸ் இன் த பிளட். அந்த அமைனோ ஆசிடை எடுத்து தான் பாடி வில் மேனுஃபேக்சர் தேர் ஓன் பாடி புரோட்டீன். ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் போன், போன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எது தேவை? புரோட்டீன் தேவை. கார்டிலேஜ், ரைட்டா, அதாவது நம்ம ஜவ்வு, அதாவது ஜாயிண்ட்ல இருக்கிற ஜவ்வு, அந்த ஜவ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் என்ன புரோட்டீன் தேவை. எல்லாத்துக்குமே வந்து புரோட்டீன், ரைட்டுங்களா. That's why the protein is one of the essential component in the life, right? So இப்ப நம்ம புரோட்டீன் சாப்பிட்டோம், ரைட்டா. புரோட்டீன் என்னவா மாறும்? அமைனோ ஆசிடா மாறும், ரைட்டா. அந்த அமைனோ ஆசிட்ல 2 இருக்கு. One is called as essential amino acid and another is called as non-essential amino acid. இப்ப essential amino acid னு பாத்தீங்கன்னா ஒரு 10 அமைனோ ஆசிட்ஸ், 10 அமைனோ. அது எப்படின்னா நம்ம பாடியில செக்ரீட் ஆகாது, ரைட்டுங்களா. நான் எசென்ஷியல் அமைனோ ஆசிட் நம்ம பாடியிலே செக்ரீட் ஆகும். No need to take from the dietary source.
in the non-essential essential amino acid we have to take from the external source. அப்ப சொன்ன பாத்தீங்களா dietary source. Egg is a good source of protein. It contains all 10 essential amino acid. Meat is a good source of protein. It contains all 10 essential amino acid. ரைட்டுங்களா? சிக்கன் இது எல்லாம் பாத்தீங்கன்னா 10 essential amino acid இருக்கு. That's why non-vegetarian source of பாத்தீங்கன்னா இத வந்து first class protein னு சொல்லுவாங்க. first class protein. இதுல ஏனா 10 amino acid இருக்கு. இப்ப வெஜிடேரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரைட்டுங்களா, ஒரு சோயா பீன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு அமைனோ ஆசிட் லாக்கிங், மெத்தியோனைன் ஒரு அமைனோ ஆசிட் கிடையாது ரைட்டுங்களா. அதே மாதிரி லெக்யூம்ஸ் ரைட், பல்சஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா 1 or 2 அமைனோ ஆசிட் இஸ் லாக்கிங். சோ நான் வெஜிடேரியன் வந்து இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் புரோட்டீன், இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் புரோட்டீன். சோ அப்ப வெஜிடேரியன் எப்படி புரோட்டீன் நம்ம வந்து கிடைக்கும், ஃபுல்லா புரோட்டீன் கிடைக்கும்னா என்ன பண்ணும், யூ ஹாவ் டு மிக்ஸ் த லெக்யூம் அண்ட் ரைட், லெக்யூம் அண்ட் த இது பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டாதான் அவங்களுக்கு கம்ப்ளீட் புரோட்டீன் கிடைக்கும். கிரெயின், லெக்யூம், பீன்ஸ் இது எல்லாம் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரைட் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆல் 10 அமைனோ ஆசிடும் கிடைக்கும். எதுக்காக நான் 10 அமைனோ ஆசிடும் எம்பசைஸ் பண்றேன்னா, all 10 essential amino acid is required for the body protein synthesis. ஒரு ஹேர் growth ஆகணுமா ஆல் 10 அமைனோ ஆசிடும் தேவை. ஒரு ஹார்மோன் உருவாகணுமா அதுக்கு 10 அமைனோ ஆசிடும் தேவை. அதுல ஒரு அமைனோ ஆசிட் டெஃபிஷியன்ட் இருந்தா கூட அந்த பாடி புரோட்டீன் will not take place. That's why I am emphasizing on the non-vegetarian source. No problem if you are a vegetarian. You combine the legumes, right, as well as the grains or paneer, everything together, mix together, and you consume, you will get complete protein, right? Yes. So amino acid, right? So நம்ம இதெல்லாம் பார்த்தோம், எதுக்கெல்லாம் அமைனோ புரோட்டீன் வந்து தேவை, ரைட்டா? ஈவன் திஸ் இஸ் a covid situation, ரைட்டா? நம்ம பாடியோட நான் சொன்ன அப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு செல் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு ஒரு செல் ஃபார்ம் ஆகணும் from the body னா அதுக்கு என்ன தேவைன்னா புரோட்டீன், ரைட்டா? நம்ம WBC இஸ் ஆன்டிபாடி, நம்ம பாடி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா WBC தேவை. அது உருவாகிறதுக்கு என்ன தேவைன்னா புரோட்டீன். அதே மாதிரி சில பாடியில செல்ஃப் டிஃபென்ஸ் செல்ஸ் இருக்கு, இம்யூனோகுளோபின் இருக்கு, அது ஃபார்ம் ஆக என்ன தேவைன்னா புரோட்டீன். Protein is essential for the formation of immunity. So protein is that much essential. Okay. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில என்சைம்ஸ், அதாவது நம்ம இன்டெஸ்டைன்ல பாத்தீங்கன்னா சில என்சைம்ஸ்லாம் இருக்கு, அது வந்து டைஜஸ்ட் பண்ணுது. அந்த என்சைம் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா புரதங்கள் தான் தேவை. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ், இன்ஃபான்ட்ஸ், குழந்தை பிறந்துருச்சு, they are called as neonates, ரைட்டுங்களா? அந்த குழந்தை வந்து தாய்ப்பால்ல என்ன கிடைக்கும், மெயினா பாத்தீங்கன்னா புரோட்டீன் தான் கிடைக்கும். அதோட வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா புரோட்டீன். இப்ப குழந்தை பிறந்தவன பாத்தீங்கன்னா 3 வயசு தான், 3 kg தான் இருக்கும். ஆனா அது ஃபர்ஸ்ட் பர்த்டேல பாத்தீங்கன்னா 7 kg இல்லைன்னா 8 kg இருக்கும், ரைட்டுங்களா? எப்படி அந்த growth வந்தது? பிகாஸ் ஆஃப் த மதர்ஸ் மில்க். மதர்ஸ் மில்க்ல என்ன இருக்கு, adequate amount of protein, ரைட்டா? to enhances the nutritional value to the milk. அதாவது அந்த தாய்ப்பால்ல அந்த சக்தி அதிகரிக்கணும்னா the mother has to consume sufficient amount of the protein in her diet. அப்பதான் வந்து அந்த இத வந்து அந்த குழந்தை சாப்பிட்டதுன்னா அதுக்கு இம்யூனிட்டி, அதோட growth நல்லா ஃபாஸ்டா இருக்கும், நல்ல growth நல்லா இருக்கும். இல்லைன்னா சரியா தாய்ப்பால் குடிக்கல அப்படின்னா shunted growth-ஆ இருக்கும். poor nutritional status இருந்ததுனால நோய் எதிர்ப்பு சக்திலாம் கம்மியா இருந்து it will be susceptible to various infection, right? So that's why the protein is essential. அதே மாதிரி adolescence periodல ரைட்டா நல்லா வந்து பாடி growth ஆகிறது, muscle accelerate ஆகிறது, எல்லாத்துக்குமே தங்கினா protein. Without protein there is no life at all, right? So yeah, now let us go to the fat, right? Fat கேட்டாலே most of them they think that it is a pejorative word in English. The fat is called as lipids, right? நம்ம கார்போஹைட்ரேட்டை பார்த்துட்டோம், புரோட்டீனை பார்த்துட்டோம், இப்ப மூணாவது பாத்தீங்கன்னா ஃபேட், ரைட்டுங்களா? ஃபேட் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே அவாய்ட் பண்றோம், ரைட்டா? பட் ஃபேட்டும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எசென்ஷியல். So as we discussed that human body is made up of cell எதனால உருவானது? புரதத்தால் உருவானது, ரைட்டுங்களா? இப்ப செல்ல பாத்தீங்கன்னா செல்லுக்கு மேல ஒரு மெம்பரேன் இருக்கும்,
that is called as cell membrane, right? Cell membrane nu சொல்லுவாங்க. அந்த cell membrane is made up of phospholipids, and the phospholipid is nothing but fat, right? அந்த பாடி நம்ம செல்லுக்கு மேல மெம்பரேன் ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஃபேட் தான், ரைட்டா? அதாவது நம்ம செல்லுன்னு சேர்த்தீங்கன்னா அது புரதமும் கொழுப்பும் சேர்ந்ததுதான், மாவுச்சத்து அல்ல. கொழுப்பும் புரதமும் சேர்ந்ததுதான் நம்மளோட செல்கள். That's why. And also for the backbone for the formation of hormones, அதாவது புரோட்டீன் நம்ம சொன்னோம், எல்லா ஹார்மோன், வெதர் இன்சுலினா இருக்கட்டும், growth ஹார்மோனா இருக்கட்டும், டெஸ்டோஸ்டிரானா இருக்கட்டும், ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், வாட் எவர் த ஹார்மோன் இன் அவர் பாடி, ரைட்டுங்களா? அது ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு பொருள்கள் வேணும். ஒன்னு புரோட்டீன், and second thing is that fat. Fat is essential for the formation of hormone, right? Without fat there is no life at all. Without protein and fat is such a essential. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட brain cell, that is called as neuron, right? நியூரான் சொல்லுவாங்க. அந்த நியூரானுக்கு மேல பாத்தீங்கன்னா ரைட்டா ஒரு ஷீத் இருக்கும், that is called as myelin sheath னு சொல்லுவாங்க. அந்த myelin sheath அதாவது ஒரு உறை, ரைட்டா? இப்ப நம்ம இப்ப வயர் இருக்கு, வயருக்கு மேல பாத்தீங்கன்னா காப்பர் வயர் இருக்கு, அதுக்கு மேல ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இருக்கு, ரைட்டுங்களா? அது மாதிரிதான் நம்ம நியூரான், அதுக்கு மேல இருக்கிற அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் தான் ஃபேட், ரைட்டுங்களா? அது எசென்ஷியல். அதே மேல இருக்கிற அந்த ஃபேட் டீஜெனரேட் ஆயிடுச்சுன்னா நியூரான் செத்துச்சுன்னு அர்த்தம். இட் லீட் டு a condition called as அல்சைமர்ஸ் டிசீஸ், மறதி நோய் வந்துடும். அதனால ஃபேட் இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணிருக்காங்க, அதாவது ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த ரிசர்ச்ல என்ன கண்டறிஞ்சாங்கன்னா, இப்ப பிளட்ல வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா 60 வயசுக்கு மேல வந்து அவங்களுக்கு மறதி நோய் வரும், ரைட்டுங்களா? மறதி நோய் வரும்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டுங்களா? அதனாலதான் we have to take adequate amount of good fat. Triglyceride is a bad fat, right? Good fat அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், right? That is needed to prevent the age related cognitive impairment like Alzheimer's disease and dementia. That's very, very essential, right? Also it promotes a healthy cell function. Already we discussed, right? செல்லுக்கு மேல இருக்கிற உறை பேர் என்னது? Nothing but cell membrane, ஓகேங்களா? Right, for the absorption of vitamins, அதாவது fat soluble vitamins னு சொல்லுவாங்க. விட்டமின் A, D, E, K அதை அப்சார்ப் பண்றதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா we need fat, ரைட்டுங்களா? ரைட்டா? ஈவன் சர்டைன் ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த ட்ரக் அப்சார்ப் இதான் நம்ம எனக்கு உடம்பு சரியில்லை சில ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம்னா அந்த சில ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் சாப்பிட்டாதான் அப்சார்ப் பண்ணும். ஸோ ஃபேட் ஆல்சோ we have to take, ரைட்டா? இந்தியன் டயட்ல பாத்தீங்கன்னா நம்ம தேங்காய் சட்னியை அவாய்ட் பண்ணுவோம், கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க. ஸோ நோ, ரைட்? அதெல்லாம் பாத்தீங்கன்னா குட் ஃபேட், ரைட்டா? We are going to see on that. So இன்னொரு பாருங்க, 1 gram of fat it gives 9 calorie. Already we discussed 1 gram of carbohydrate it gives 4 calories. Even 1 gram of protein it gives 4 calories, but 1 gram of fat it gives 9 calories. That means it gives more amount of energy. Suppose நம்ம starvationல இருக்கோம், fastingல இருக்கோம், அப்ப குளுக்கோஸ் இல்ல, கிளைகோஜன் வந்து என்ன ஆகும்? இட் கெட் கன்வெர்ட்டட் இன்டு குளுக்கோஸ், அப்ப எனர்ஜி கொடுக்கும். இப்ப லிவர்ல கிளைகோஜனும் இல்லனா the next source is fat. ஃபேட் தான் நம்மளுக்கு நல்லா, இட் இஸ் ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் ஃபியூல், ரைட்டுங்களா? ஈவன் பாத்தீங்கன்னா ஃபேட் எதுக்குன்னா நம்ம பாடி செல் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் யூட்டிலைஸ் த குளுக்கோஸ் as a source of energy. But I consuming organ like heart வந்து it's a high consuming energy organ, okay? That utilize the fat as a source of energy. So we have to take adequate amount of dietary fat. That means good fat. So these are all the functions of the fat. So fat la பாத்தீங்கன்னா இப்ப good fat பார்க்க போறோம், ரைட்டுங்களா? நம்ம amino acid பார்த்தோம், essential amino acid, right? Which will take from the dietary source. Similarly the fat, essential fatty acid which we have to take from the dietary source, ரைட்டுங்களா? எந்தெந்த டயட்ல வந்து அந்த எசென்ஷியல் ஃபேட்டா இருக்கணும்? அது டயட் எசென்ஷியல் ஃபேட் ஆசிட் வந்து ரெண்டு இருக்கு. ஒன் இஸ் கால்ட் as omega 3 fatty acid and another is called as omega 6 fatty acid, ரைட்டா? omega 3 fatty acid எல்லாருக்குமே இட்ஸ் a talk of the town. நம்ம ஃபிஷ்ல கிடைக்குது, நான் வெஜிடேரியன் சோர்ஸ், ரைட்டுங்களா? ஃபார் தென் இஃப் வெஜிடேரியன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா
ஆலிவ் விதை கேள்விப்பட்டிருப்பீங்க. flaxseed, it contains adequate amount of omega-3 fatty acid. And nuts, badam, pista, walnut, it contains adequate amount of omega-3 fatty acid, right? And if you see that omega-6 fatty acid எதுல இருக்கு? நம்ம சாப்பிடுற ஆயில்ல, சூரியகாந்தி எண்ணெய், ரைட்டா, பீனட் ஆயில், வேர்க்கடலை எண்ணெய், கடலை எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில், இது எல்லாம் பாத்தீங்கன்னா omega-6 fatty acid, ரைட்டா. omega-3 fatty acid, omega-6 fatty acid, ரைட்டா. இது both is essential, both are essential, but we have to take in a proper ratio. omega-3 fatty acid வந்து ரைட்டா ஒரு ரேஷியோ 1னா omega-6 வந்து 4, அது மாதிரி இருக்கும், ரைட்டுங்க. ரெண்டோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஆக்சுவலி கரண்ட் கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய omega-6 சாப்பிடுறோம், omega-3 நம்ம சாப்பிட மாட்டோம். இதனால என்ன விளைவு ஆகும்னா, இட் காசஸ் இன்ஃப்ளமேஷன், அதாவது உள்காயம். ஸோ இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கு, நம்ம ஹார்ட் இருக்கு, ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல்ஸ் பேரு கொரோனரி ஆர்டரி, ரைட்டுங்களா. அந்த பிளட் வெசல்ஸ்க்குள்ள இன்ஃப்ளமேஷன் அதிகமாயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஹார்ட் அட்டாக் வரும், ரைட்டுங்களா. ஸோ ஃபேட் சாப்பிடறதுனால இல்லை, இது மாதிரி. ஏன்னா நம்ம நிறைய வந்து இந்த மாதிரி ஆயில் சாப்பிடுறோம், நிறைய சூரியகாந்தி ஆயில் சாப்பிடுறோம், கடலை எண்ணெய் சாப்பிடுறோம், இதான் எசென்ஷியல் தான் நம்மளுக்கு. ஆனா அதை வந்து பெருமளவு அதிகமா சாப்பிட்டுட்டு omega-3 ஃபேசிட என்னைக்கா ஒரு நாள் தான் சாப்பிடுறோம். அந்த 1:4 ரேஷியோ கிடையாது, ரைட்டுங்களா. ஸோ ப்ளீஸ் டேக் அடிக்குவேட். நம்ம வீட்டுல வந்து ஸ்நாக்ஸ், இப்ப ஈவினிங் மத்தியான டைம்ல பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்நாக் பண்ண கொடுக்குள்ள, நீங்க மிக்சரு, போலி இப்படி வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி பெட்டர் வி கேன் கிவ் சம், எப்படி சொல்றது, பாதாம். எங்க வீட்டுல அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். பாதாம், ஒரு பிஸ்தா 6, வால்நட் 6, இல்லைன்னா சீட்ஸ், பம்கின் சீட், ஓகேவா, அது மாதிரி நீங்க கொடுக்க, குக்கும்பர் சீட், இது மாதிரி கொடுத்தீங்கன்னா then the person will get adequate amount of omega-3 fatty acid, ரைட்டுங்களா. நீங்க சமைக்கக்குள்ள யூஸ் பண்ற அந்த omega-6க்கும் நீங்க ஸ்நாக்கிங் பண்ற அந்த omega-3யும் பேலன்ஸ் ஆயிடும், இன்ஃப்ளமேஷன் ட்ரிகர் ஆகாது, ரைட்டுங்களா. இதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால ரைட்டா 99% ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு காரணமே we are using the omega-6 fatty acid and less amount of omega-3 fatty acid. Omega-6 fatty acid is an inflammatory agent, it causes ulkayam. Omega-3 fatty acid is a anti-inflammatory, ரைட்டா. அந்த இன்ஃப்ளமேஷனா ஆற்றக்கூடிய ஆற்றல் வந்து omega-3 fatty acidக்கு அதிகம் இருக்கு, ரைட்டுங்களா. சோ இதுதான். சோ இதுல சோ நம்ம மேக்ரோநியூட்ரியன்ட் நம்ம முடிச்சிட்டோம். சோ மேக்ரோநியூட்ரியன்ட் நம்ம பார்த்தது கார்போஹைட்ரேட், fat as well as protein, so which we are taking in adequate quantity. In a nutshell, what we நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம as a Indian நம்ம 80% வந்து நம்ம மாவுச்சத்தை தான் எடுத்துக்கிறோம். அதாவது அட்லீஸ்ட் அத மாவுச்சத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் புரத சத்தும், ரைட், கொஞ்சம் கொழுப்பு சத்தும் கொஞ்சம் கூட்டினோம்னா that would be fantastic. நம்ம ரைட்டா, ஏன்னா உடல் வளர்ச்சி பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் தேவை, கொழுப்பு ஹார்மோன் ஃபார்ம் ஆக கொழுப்பு தேவை, மாவுச்சத்து அல்ல. மாவுச்சத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, மாவுச்சத்து சாப்பிடுங்க, ரைட்டுங்களா. யூ டேக் லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அவாய்ட் ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட். ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் மீன்ஸ் ரைஸ். நம்ம சாப்பிடறது எல்லாம் பாத்தீங்கன்னா பாலிஷ்டு ரைஸ், வெள்ளைன்னு வருது. முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுல கைக்குத்தல் அரிசி, அந்த கைக்குத்தல் அரிசியில பாத்தீங்கன்னா மேல வந்து அந்த பிராண்ட் இருக்கும், ரைட்டுங்களா. தட் பிராண்ட், அதனால என்ன ஆகும்னா, நம்ம சாதம் சாப்பிட்டோம்னா பிளட் சுகர் லெவல் ஷூட் அப் ஆகாது, ராபிடா ஷூட் அப் ஆகி இந்த டயபெட்டிஸ் மாரி எல்லாம் சான்சஸ் கிடையாது, ஏன்னா அதுல ஃபைபர் இருக்கு. ஸோ இப்போ ஃபைபரை எல்லாம் எடுத்துட்டோம், மைதா சாப்பிடுறோம், ரைட்டா, ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் லைக் எல்லாம் இது மாதிரி அரிசி பேக்டு ப்ராடக்ட், இது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அடியோட விட்டோம்னா that would be fabulous. All disease occurs because of carbohydrate. Yes. So now we will come to the vitamin, right? So the right, vitamin and minerals, it comes under micronutrient. It comes under micronutrient. Okay. Vitamins. Let us take vitamins. Vitamins are essential organic nutrient
required in small amount. See, similarly, the vitamins are not that much secreted in our own body. We have to take from the dietary source. External எதனா நம்ம உணவுல இருந்துறா விட்டமின்ஸும் நம்ம எடுக்கணும், ரைட்டா? So vitamins la பாத்தீங்கன்னா which is required for growth, ரைட்டா, வளர்ச்சிக்கு, மெயின்டெனன்ஸ்க்கு, ரீப்ரொடக்ஷன், ரைட், அண்ட் லாக்டேஷன். இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வைட்டமின் தேவைப்படுது. அது என்னென்ன வைட்டமின் பார்க்கலாம். Fat soluble vitamin, and second thing is called as water soluble vitamin, fat soluble vitamin. Let us take that. They are called கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K. ரைட்டா? Let us take vitamin A. Vitamin A ஒரு நாளைக்கு as per the recommended dietary allowance, they says that we have to take 5000 international unit, ரைட்டா? விட்டமின் A நால என்ன பெனிஃபிட்னா நம்மளோட ப்ராப்பர் விஷன், ரைட்டுங்களா? இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்பை பார்க்குறோம் நிறையா, ஸோ விஷன் ப்ராப்ளம் நிறைய வருது, ரைட்டு? ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 hours மேலே வந்து அன்னைக்கே நம்ம டாக்டர் பேசுனாங்க, ஐ டாக்டர், 2 hours மேலே ஒரு நாளைக்கு மேலே பார்க்கக்கூடாது, ரைட்டா? ஓகே, ரைட். ஸோ விட்டமின் ஏ சாப்பிட்டோம்னா ப்ராப்பர் விஷன் வரும், ரைட்டுங்களா? ஸ்கின், ஃபார் ஹெல்த்தி ஸ்கின் வாட் வி நீட் இஸ் தட் விட்டமின் ஏ. அண்ட் விட்டமின் ஏ இஸ் அண்ட் ஆன்டிஆக்சிடென்ட். ஆன்டிஆக்சிடென்ட்னா நம்ம செல்ல வந்து பராமரிக்கக்கூடியது, டேமேஜ் ஆகாம ரைட்டா, ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ விட்டமின் ஏ, விட்டமின் ஏ, ரைட்டா? விட்டமின் ஏ எதில் சோர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஆப்பிள்ல இருக்கு, வெஜிடபிள்ஸ்ல இருக்கு, ரைட்டா? ஆல் ஃப்ரூட்ஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. விட்டமின் ஏ சாப்பிட்டீங்கன்னா we need to take sufficient amount of fat for its absorption, ரைட்டா? விட்டமின் டி, டாக் ஆஃப் த டவுன், ரைட்டா? நம்ம தமிழ்நாடா எடுத்துக்கோ, இந்தியாவா எடுத்துக்கோ, வெயில் வந்து அதிகமா இருக்க வெப்ப நாடு, வெப்ப நாடு. விட்டமின் டி நம்மளுக்கு எங்க இருந்து? the source of vitamin D is from the sunlight. Sunlight is the best source of vitamin D, ரைட்டுங்களா? பட் unfortunately 80 to 85% of the Indians are vitamin D deficient because we are exposing to sun, ரைட்டா? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா காரணம், அதாவது நம்ம ஸ்கின் வந்து 80% வந்து அந்த சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனாதான் நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயல்ல பார்ப்போம், விவசாயம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோமணம் தான் போட்டிருப்பாங்க, இல்ல ஒரு அண்டர்வயர் போட்டு தே ஒர்க். அப்ப பாத்தீங்கன்னா சன்லைட் அவங்க மேல படாதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா விட்டமின் டி கிடைக்கும், ரைட்டா? நம்ம ஃபுல்லா ஷர்ட், ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறோம், பேண்ட் போட்டுக்கிறோம். நம்ம மார்க்கெட்டிங் ஜாபா இருந்தா கூட, நம்ம வெளியிலே சுத்துறனா கூட, எனக்கே டெஸ்ட் பண்ணும், எனக்கு ரொம்ப விட்டமின் டி இஸ் a deficient, ரைட்? சோ ரைட், அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes வீக்லி ட்வைஸ் நம்ம டெரஸ்ல போயிட்டு ஷர்ட்லாம் ரிலீவ் பண்ணிட்டு, லுங்கி மடிச்சு கட்டிட்டு, இல்லைன்னா ஒரு டிராயர் போட்டு 80% ஆஃப் த ஸ்கின் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருந்தா விட்டமின் டி நம்மளுக்கு கண்டிப்பா கிடைச்சிடும், ரைட்டுங்களா? இப்போ ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க, இந்த கோவிட் டைம்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணதுல, அந்த ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் விட்டமின் டி வந்து பிளட் லெவல்ல ரொம்ப கம்மியா இருக்கோ, they are the vulnerable population for the COVID-19 infection, ரைட்டுங்களா? சோ அதனால விட்டமின் டி நேச்சுரலா கிடைக்குது. சோ லெட் அஸ் டேக் டயட்டரி சோர்ஸ். பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப புவர். மஷ்ரூம்ல விட்டமின் டி இருக்கு, எக்ல எல்லாம் இருக்கு, பட்டர்ல இருக்கு, பட் இட் இஸ் வெரி நெக்லிஜிபிள் குவான்டிட்டி. டயட்டரி சோர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வெயில் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 3 மணி வரைக்கும் நீங்க வெயில்ல போய் எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா ஒரு 20 minutes, ரைட்டா, வாரத்துல 2-3 நாள், you will get adequate amount of vitamin D. See, foreigners, so for கனடால இருந்து நம்ம இந்தியா வராங்கன்னா for 2 reasons, 2 ரீசன்ஸ்க்காக தான் நம்ம இந்தியாவுக்கு வருவாங்க. One is to do meditation, ரைட்டா? ரமண மகரிஷி ஆசிரமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. To calm, for serenity they are coming. And second, பீச் எல்லாம் பார்த்திருக்கலாம், ரைட்டா? நல்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு அவங்க வந்து அந்த சன்லைட்காக தான் வந்து இந்தியாவுக்கே வருவாங்க. The 2 reasons. So better we can do the oil bath, அது மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம்னா definitely we can get adequate amount of vitamin D. Vitamin D, one more essential is that for the bone mineralization, today is the world osteoporosis day. இன்னைக்கு வந்து world osteoporosis day. Osteoporosis means என்னன்னா எலும்பு உருக்கி நோய், ரைட்டுங்களா? அதுக்கு பற்றாக்குறை, கால்சியம் பற்றாக்குறை, விட்டமின் டி பற்றாக்குறை, ரைட்டுங்களா? பாஸ்பரஸ் பற்றாக்குறை, அதை இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசும், ரைட்டுங்களா? விட்டமின் டி இஸ் ஒன் ஆஃப் த நியூட்ரியன்ட் ஃபார் த பெட்டர் போன் மினரல், ரைட்? தென் விட்டமின் இ,
விட்டமின் டி. see இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி, infertility is prevailing across the country. முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி தான் சொன்னாங்க, சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபர்டிலிட்டி 50%, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி 50%. the infertility reason என்னன்னா because of free radicals. because என்னன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மாஸ் அதிகமா போயிருச்சு, ரைட்டுங்களா? மாஸ் எங்க, இப்ப நான் உங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி நின்னு பேசுறேன், என்னது ரேடியேஷன் யூஸ் பண்றோம், செல் கம்ப்ளீட்லி ரேடியேஷன், ரைட்? ரேடியேஷன். ஓகே, வெளியில போறோம், ரைட்டுங்களா? பொல்யூஷன், this all creates some, right, some chemicals that will damage the genetic material, right? Radiation, pollution, right? Scientifically it is called as free radical nu சொல்லுவாங்க. that will damage our genetic material. and the sperm quality கம்மி ஆயிடும், right? sperm volume கம்மி ஆயிடும். so vitamin play a major role in enhancing the sperm quality and reproductive health, as well as it act as an antioxidant. okay, so we have to take sufficient amount of vitamin D. nuts la badam, ரைட்டுங்களா? பாதாம், வால்நட், பிஸ்தா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ரைட்டுங்களா, பீனட், இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் இ வந்து அதிகமா இருக்கு. ஈவன் நம்மள சருமம் வந்து நல்லா பலபலக்கணும்னா விட்டமின் இ. don't use for females, don't use fair and lovely or any cream, right? even females வந்து fair and lovely இது மாதிரி யூஸ் பண்றதுனால அவங்க வெயில்ல போனா கூட அந்த விட்டமின் டி வந்து உங்களுக்கு கிடைக்காதான், because that will interfere, ரைட்டுங்களா? நம்ம ஸ்கின்னை அவங்க கம்மியா தான் எக்ஸ்போஸ் பண்றாங்க. அந்த ஸ்கின்னை கம்மியா எக்ஸ்போஸ் பண்ண போது கூட நீங்க கிரீம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த விட்டமின் டி அப்சார்ப்ஷனை பிரிவென்ட் பண்ணுது. so better to avoid all these creams, sunscreen creams at all. okay, then vitamin K, right? vitamin K blood வந்து clot ஆக, see நம்மளுக்கு ஒரு காயம் வருது இல்ல கீழே விழுறோம், என்னவோ bleed வரும். bleed ஆன பிறகு என்ன ஆகும்? bleeding should get arrested, it has to be clotted. அதுக்கு என்ன தேவை? விட்டமின் கே, ரைட்? இதே விட்டமின் கே வந்து ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் அதிகமா இருக்கும், ஹெமரேஜ் அதிகமா இருக்கும். சோ அதுக்கு என்ன ஆகுனா, நம்ம பாடியிலே ஒரு ஜீவன் நம்ம பாடி நம்ம வயிற்றிலே இருக்கு, that produces vitamin K. that is nothing but our gut flora. நம்ம தயிர், நம்ம மோர் சாப்பிட்டோம்னா அதுல சில நன்மை தரக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. அதுல இருக்கிற பாக்டீரியா பேரு லாக்டோபேசிலஸ் அண்ட் பிஃபிடோபாக்டீரியான்னு சொல்லுவாங்க. சோ அது நம்ம வயிற்றுக்கு போச்சுன்னா வயிற்றுல சில விட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அண்ட் விட்டமின் கே. விட்டமின் கே வந்து ரைட்டா பிளட் கிளாட் பண்றதுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ ஃபார் போன் ஹெல்த். முருங்கைக்கீரைல அதிக அமௌண்ட் ஆஃப் விட்டமின் K2 அதிகமா இருக்கு, which is responsible for healthy bone mineralization. Today is a world osteoporosis day. விட்டமின் K2 முருங்கைக்கீரையில அவ்வளவு வந்து விட்டமின் K2, ரைட்டுங்களா? so this is about the fat soluble vitamin ADEK. இது எல்லாத்துக்கும் அப்சார்ப்ஷனுக்கு கண்டிப்பா வந்து ஃபேட் தேவை, ரைட்டுங்களா? செகண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், ரைட்டா? பி விட்டமின் சொல்லுவாங்க, இது பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின், ரைட்டா? அது என்னன்னா B1 it is called as thiamine, ரைட்டுங்களா? B2 is called as riboflavin. நம்ம வாய் புண்ணுலாம் வந்துடும், that is called as aphthous ulcer னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமா இருக்கு, இல்லனா யாருக்குன்னா கான்ஸ்டிபேஷன் இருக்கும், ரைட்? சரியா பாத்ரூம் போல, அப்ப வாய் புண்ணு வரும். அந்த வாய் புண்ணுக்கு வந்து பெஸ்ட் ரெமெடி என்னன்னா this riboflavin, vitamin B2, right? then vitamin B3 it is called as niacin. niacin எதுக்கு தேவைன்னா நம்ம பிளட்ல இருக்கிற ட்ரைகிளிசரைட்லாம் அதிகமானா அதை வந்து அந்த விட்டமின் வந்து கம்மி பண்ணும். B3 that has got such a great vitamin lipid lowering effect. vitamin B6, B5 is called as pantothenic acid, right? premature graying of hair, premature fall of hairs, vitamin B5 தேவைப்படுது, ரைட்டுங்களா? B6 it is called as pyridoxine phosphate. pyridoxine phosphate என்னன்னா நம்ம நரம்பு மண்டலம்லாம் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, ரைட்டா, வைட்டமின் B6 தேவைப்படுது, ரைட்டா? வைட்டமின் B9 is called as folic acid, ரைட்டா? folic acid எதுக்கு தேவைப்படுது? இப்ப ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்க, ஒரு தாய்மார்கள் இருக்காங்கன்னா வயிற்றுல வந்து சிசு வளருது. அந்த சிசுவோட நரம்பு மண்டலம், அதாவது மூளை வளர்ச்சிக்கும் அதோட ஸ்பைனல் கார்டு வளர்ச்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விட்டமின் எதுனா ஃபோலிக் ஆசிட், ரைட்டுங்களா? அதுமே ரைட். அது மட்டும் இல்ல, நம்ம ரத்த விருத்திக்கு
right, to prevent the anemia. Vitamin B9 play a crucial role. And vitamin, next is vitamin B12. B12, one of the important vitamin, right? So பாத்தீங்கன்னா females in India, most of them are anemic, right? In pregnant time la பாத்தீங்கன்னா 80% of the pregnant women are anemic. Why? Right, they are not because of the monthly shedding of a menstrual cycle la பாத்தீங்கன்னா blood loss ஆகும். ஆனா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு they have to take adequate amount of folic acid, vitamin B12, right, and iron, the mineral iron. இது எல்லாம் தேவைப்படுது. But they are not taking amount of the adequate amount of, right, this such vitamins. They are called as hemophytic vitamin B6, B12, B9 and iron. இது எல்லாத்துக்குமே ரத்த உற்பத்தி ஆகிறதுக்கு கூடிய ஒரு vitamin and minerals. So they have to take. Okay, அதுல எதுல இருக்கு? B12 பாத்தீங்கன்னா mainly from non-vegetarian source. ஆட்டு இறைச்சி, ஈரல்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் B12 வந்து அடிக்குவேட் அமௌண்டா இருக்கு. இப்ப வெஜிடேரியன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா கீரைகள்ல எல்லாத்துலயும் விட்டமின் B12 இருக்கு, போலிக் ஆசிட் இருக்கு. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அதுல வந்து சில பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, thalates and phytates that will interfere with that vitamin absorption. அதனாலதான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதுல வந்து 100 கிராம் வந்து ஒரு அயன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அயன் இருக்குன்னா அதுல வந்து ஒரு 20 கிராம் தான் அப்சர்வ் ஆகும், ரைட்டுங்க? ஏன்னா அதுல இருக்கிற phytochemicals. So the best source is meat, then liver is a wonderful source, and also the spirulina contain adequate amount of vitamin B12, ரைட்டுங்களா? நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல பாத்துருக்கலாம், ரைட்டுங்களா? அடோலசன்ஸ் உமன் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோரிங் கம்மியாயிடும். காரணம் என்னன்னு பார்த்தா படிக்கலன்னு அம்மா வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன? அண்டர்லைன் பெத்தாலஜி என்னன்னா, பிகாஸ் ஆஃப் மந்த்லி ஷெட்டிங் she has not taken adequate amount of B complex and dietary iron in the diet. இதனால என்ன அவங்க ரத்த சோகை ஆயிட்டனால அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அட்டென்ஷன் பண்ண முடியாது கிளாஸ் ரூம்ல, ரைட்டுங்களா? இதனால பாத்தீங்கன்னா அவங்க அகாடமிக் பர்ஃபார்மன்ஸே வந்து ரொம்ப கம்மியாகும். எஸ்பெஷலி ஃபார் ஸ்கூல் கோயிங் adolescents, they have to take sufficient amount of proper iron in the diet. Okay. Yes, vitamin C உங்களுக்கே தெரியும், ரைட்? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல இருக்கு, ரைட், வாட்டர் soluble vitamin. நெல்லிக்காய், that is right. Then all your citrus fruit, orange, lemon, all this contains vitamin C. Vitamin C is very much essential for the formation of immunity. நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப தேவையான அத்தியாவசிய விஷயம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, ரைட்? ஒன்னு புரோட்டீன் ரொம்ப அவசியம் இந்த கோவிட் டைம்ல. Second, vitamin C. The third is zinc, that is minerals we are going to see, right? So this is overall about the vitamins. Vitamin is essential, right? That's why take adequate amount of nuts, legumes, beans, as well as the vegetables. Have a balanced meal. Okay. The last, minerals, right? So na ella minerals போல important mineral எது? Iron பார்த்தோம். Iron is very much essential to prevent the anemia, ரத்த சோகையை. Second, right, zinc நம்மளுக்கு தேவை எதுக்குன்னா immunity, ரைட்டா? தமிழ்நாடு கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க நியூஸ்ல, புரோட்டீன் அதிகமா எடுத்துங்க கோவிட் டைம்ல, ரைட்டா? விட்டமின் சி எடுத்துங்க, ஜிங்க் நிறைய எடுத்துங்க, ரைட்டா? ஜிங்க் வந்து டோன்ட் டேக் இன் டேப்லெட் ஃபார்ம். அதான் பெருமாள் சார் என்கிட்ட சொன்னாங்க, ஜிங்க் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, ரைட்டா, சில மினரல்ஸ் நம்ம பாடி விட்டு போயிடும், எக்ஸ்கிரீட் ஆயிடும். எஸ்பெஷலி காப்பர்னு ஒரு மினரல் இருக்கு, ரைட்டா? அதெல்லாம் வெளியில போயிருச்சுன்னா இட் காசஸ் காப்பர் டிஃபிஷியன்சி அனீமியா. இப்ப நட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஜிங்க் இருக்கு, காப்பர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது மாதிரி சாப்பிடுங்க. டோன்ட் டேக் எனி டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ரைட்டுங்க, டானிக் வாங்கி சாப்பிடாதீங்க, ஜிங்கோட நேச்சுரல்ல இருக்கு, ஓகேவா? ரைட்? மெக்னீசியம் இஸ் வெரி மச் ரெக்வயர்ட். மெக்னீசியம், சி நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் பார்த்தோம், ரைட்டா? இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஆஸ்டியோபோரோசிஸ் டே, ரைட்டா? நம்ம ரைட்டா எலும்பு இருக்கு, எலும்பு இஸ் a storehouse of calcium. எலும்புல தான் வந்து 99% of the calcium is stored in the bone. 1% of the calcium is present in the blood, ரைட்டா? எதுக்கு 1% அந்த calcium வந்து bloodல இருக்குன்னா, for a heart contract ஆகிறதுக்கு calcium is required.
இந்த நர்வ்ஸ்லாம் ரைட்டா இம்பல்ஸ்லாம் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, இதுக்கெல்லாம் கால்சியம் தேவை ரைட்டுங்களா. சோ இப்போ வந்து போன் ரைட்டுங்களா, போன்ல வந்து கால்சியம் கம்மியாயி ரைட்டா, கால்சியம் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா என்ன ஆகும்னா எலும்பு வந்து என்ன ஆகும்னா, நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மரக்கட்டை இருக்கும், அத செல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சதுன்னா எப்படி உளுத்து போயிடும், அது மாதிரி எலும்பு எல்லாமே உளுத்து போயிடும். பிகாஸ் we have not taken dietary amount of calcium. கால்சியம் சரியா சாப்பிடல, மெக்னீசியம் சாப்பிடல சரியா, பாஸ்பரஸும் தேவை, ஒரு கால்சியம் ஒரு எலும்பு சத்தா இருக்கணும், பாஸ்பரம் நம்ம சாப்பிடலன்னா அந்த எலும்பு வந்து உளுத்து உளுத்து போயிடும். ஒண்ணுமே இட் இஸ் ஏசிம்டமேட்டிக், நம்மளுக்கு சிம்டமே தெரியாது. திடீர்னு ஒரு நம்ம பாத்ரூம் போயிருப்பாங்க, பாத்ரூம்ல வந்து வழுக்கி விழுந்திருப்பாங்க, ஃபிராக்சர், ஹிப் ஃபிராக்சர்னு வரும். ஹிப் ஃபிராக்சர் ஆச்சுன்னா நம்ம லைஃப் லாங் வந்து படுக்கையா தான் இருக்கும். So please take adequate amount of at least 500 mg of calcium. Take bone broth. இப்ப நான் வெஜிடேரியன் சோர்ஸ் பாத்தீங்கன்னா bone broth, எலும்பு சூப். எலும்பு சூப்ல பாத்தீங்கன்னா it contains adequate amount of collagen. Collagen is nothing but a protein. ஒரு போன் செல்லுன்னு எடுத்துக்கணும்னா எந்த செல் ஃபார்ம் ஆகிறதுக்கும் the fundamental is protein, ரைட்டா. then calcium, then phosphorus, இது எல்லாமே தேவை. மெக்னீசியம், மெக்னீசியம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை, இதெல்லாம் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். சீ ஃபுட்ஸ், அதுல அதிக அமௌண்ட் ஆஃப் கால்சியம். So prevent the bone osteoporosis. Take adequate amount, whatever we discussed, right? So these are all the things. So the zinc is one of the essential mineral, magnesium is one of the essential mineral, iron is one of the essential mineral, phosphorus is an essential mineral. These are all the essential minerals. So almost we have discussed. So we have discussed about the macronutrient as well as the micronutrient. So if your diet should contains adequate amount of right protein, right, then fat and less amount of carbohydrate, add sufficient amount of vitamins as well as minerals, so that you can have a healthy life and enjoyable life, right? Thank you. Yeah, if you have any questions, you have the liberty to raise your question. I'm ready to slide எடுத்துருங்க. Yes. Yes. க்ளோஸ் பண்ணிடு. Yeah, yes. ஷேர் ஸ்டாப் பண்ணிடுங்க. Yeah, okay sir. Just a minute sir. நான் பண்ணிட்டுமா? பண்ணிடுங்க சார். நியூ ஷேர் சார். எஸ் சார், பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சா? இல்ல சார், உங்களோட ஸ்கிரீன் வந்து எஸ் சார். இல்ல நீங்க உங்களோட ஸ்கிரீன் மேல இருக்கு பாருங்க, மேல பாருங்க, உங்களுக்கு ஸ்டாப் ரிமோட் இருக்கும். திரும்ப நான் பண்ணுறேன். now fine sir. Okay. Good. So very good presentation. இப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆக்சுவலா. ஓகே சார். என்ன கேள்வினா, இப்போ நம்ம நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், ரைஸ் எடுக்கிறதுனால வந்து நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம். ஓகே சார். இதுதான் நான் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 60 வயசு ஆகுதுன்னா இவ்வளவு காலம் நான் ரைஸ் தான் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி மக்கள் தொகையில பலர் வந்து எல்லாருமே வந்து நம்ம ரைஸ் தான் சாப்பிட்டு வாழ்ந்துருக்கோம். அப்போ நம்ம உடம்புல ஆல்மோஸ்ட் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருந்திருக்கும் இல்லையா? கரெக்டா? தேவையான எசென்ஷியல் இப்போ நீங்க நியூட்ரிஷனோ என்னெல்லாம் சஜஷன் கொடுத்தீங்களோ, ஃபேட்டு, நியூட்ரிஷன், மினரல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நாம இப்ப நீங்க சொல்ற அளவுக்கு நாம எடுத்தோமான்றது கேள்விதான். பட் இந்த அளவுக்கு நம்ம எடுக்கலன்றதும் எப்படி நம்ம சஜஷன் பண்ண முடியும்? இப்ப ரைஸ் மட்டும் எடுக்கல, மற்ற நிறைய குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கோம், பட் மேக்ஸிமம் ரைஸ் தான் சாப்பிட்டுருக்கோம். எஸ், அப்சல்யூட். நம்ம சவுத் இந்தியன் வந்து மேக்ஸிமம் ரைஸ் தான் சாப்பிட்டுருக்கோம். பட் இவ்வளவு நாள் நம்ம வந்து வளர்ந்தோம், கொண்டோம், எல்லாம் ஹெல்த்தியா இருந்தோம், கொண்டோம் இல்லையா? இருந்தோம் இல்லையா? சோ இப்ப நம்ம என்னைக்கு எனக்கு பிரச்சனை வருதோ அப்பதான் நம்ம மாத்தி யோசிக்க வேண்டியதா இருக்குது. அப்சல்யூட்லி சார், அப்சல்யூட்லி. பிரச்சனை வரும்போதுதான் நமக்கு வந்து இந்த இது வந்து மாத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கு.
அப்போ மேஜரா நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்திருக்கிறோம்னா நம்ம உடம்பு சிஸ்டம் வந்து அதுல செட் ஆயிருக்குது இல்லையா, செட் ஆயிருக்குது இல்லையா, செட் ஆகிதான் நம்ம உள்ளதுக்கு வந்திருக்கு. இப்ப பிரச்சனை நமக்கு வந்து நம்ம நிறைய பத்தல, நியூட்ரிஷன் பத்தல அப்படின்னா இந்த வயசுல டாக்டர் பதில் சொல்றாருன்னு நினைக்கிறேன் என்னோட கேள்விக்கு. அதுதான் கை தூக்கிட்டாரு. நமக்கு நியூட்ரிஷனோ நம்மளோட சாரி விட்டமின்ஸோ ஃபேட்டோ இந்த மாதிரி நமக்கு மைக்ரோ நியூட்ரிஷன் விட்டமின்ஸோ நியூட்ரிஷனோ பத்தல அப்படின்னா நமக்கு வந்து இப்ப இந்த இவ்வளோ லைஃப் டைம்ல நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குமே அப்படின்றது என்னோட கேள்வி. என்ன சொல்றீங்கன்னு. வணக்கம். வணக்கம், வாங்க. இப்ப இருந்த நிறைய எசென்ஷியல் திங்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. புரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம். இந்த கார்போஹைட்ரேட் வந்து இது எசென்ஷியல் லிஸ்ட்ல வரல. தட்ஸ் a ப்ராப்ளம். ஏன்னா நம்ம கார்போஹைட்ரேட் துளி கூட எடுக்காம இருந்தா கூட நம்ம லிவர் வந்து புரோட்டீன்ல இருந்து ஃபேட்ல இருந்து அது கார்போஹைட்ரேட் சிந்தசிஸ் பண்ணிக்க முடியும், மேனுஃபேக்சர் பண்ண ஆனா நாம எக்கச்சக்கம் கார்போஹைட்ரேட் சாப்பிடுற போது கார்போஹைட்ரேட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன் இன்சுலின். எக்கச்சக்க எஸ்பெஷலி இந்த ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட், சுகர், இது மாதிரி எல்லாம் ஃப்ரூட் ஜூஸ் இந்த மாதிரி சாப்பிடும் போது எக்கச்சக்க இன்சுலின் செக்ரேட் ஆகி ஆனந்த் சொல்லிட்டு இருந்த மாதிரி முதல்ல கிளைகோஜனை கன்வெர்ட் பண்ணும், எக்ஸஸ் ஆகிறத ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணுது. எல்லாம் பண்றது பூரா இன்சுலின் தான். இன்சுலின் அதிகமா எப்போ உற்பத்தி ஆகுது? கார்போஹைட்ரேட் அதிகமா சாப்பிட போகுது. அதை லிமிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும். சாப்பிடாம இருந்தா கூட பெரிய கெடுதல் வராது. அதனால இட் இஸ் நாட் எசென்ஷியல். நம்ம வந்து நம்ம ஆட்டிடியூட் மைண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஒரு காலத்துல உள்ள அரிசி கோதுமை இப்ப இல்லை. ஒரு 100 years முன்னாடி இது கோதுமை எடுத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல செடி உயரமா இருந்தது, அந்த விதை சின்னதா இருந்தது. இப்போ செடி குட்டையா போச்சு, விதை பெருசா போச்சு. ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ், எக்கச்சக்கம் குளுக்கோஸ் ஏறக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு. அதே மாதிரி ரைஸ் நம்ம எப்படி சாப்பிடணும், நல்லா பாலிஷ் பண்ணி இருக்க ஒரு விதமான தவிடு கூட இல்லாதபடி கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி வெள்ளையர்னு சாப்பிடணும். இதெல்லாம் டோட்டலா எக்கச்சக்கம் கார்போஹைட்ரேட் உள்ள போய் அது அப்படியே போய் குளுக்கோஸா இம்மிடியேட்டா கன்வெர்ட் ஆகி எல்லா பிரச்சனையும் உருவாகும். இப்போ ஆனந்த் சொன்ன மாதிரி நம்ம புரோட்டீன் இது காய்கறிகள் எல்லாம் சேர்த்து நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடுற போது அந்த கார்போஹைட்ரேட் உடம்பு ரத்தத்துல ஏறுற வேகம் கொஞ்சம் குறையுது. இதையாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். நான் என்னுடைய பேஷண்ட் சொல்றதெல்லாம் 1 பங்கு சோறு சாப்பிட்டீங்கன்னா அதான் கார்போஹைட்ரேட் ஐட்டங்கள் சாப்பிட்டா 5 மடங்கு காய்கறி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. காலையில, மத்தியானம், ராத்திரி எல்லா வேலைக்கும் அது இருக்கணும். அப்பதான் ஒழுங்கான முறையில குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிள் மெத்தட். டாக்டர் ஒரு சின்ன ஒரே நிமிஷம் சார், இன்னொன்னு ஆட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். அதே மாதிரி நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலே நம்மளுக்கு இன்சுலின் அதிகமாகும். ரைட்டுங்களா? இன்சுலினோட மெயின் ஜாப் என்னன்னா பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரைட்டுங்களா? சோ த இன்சுலின் இட் இஸ் a fat storing hormone. ரைட்டுங்களா? கார்போஹைட்ரேட்டை வந்து ஃபேட்டா மாத்தி நம்ம அடிப்போஸ் டிஷ்யூக்கு பண்றது அந்த இன்சுலின் தான். அண்ட் செகண்ட் திங், the insulin is a inflammatory mediator. அதாவது உள்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுனா அது இன்சுலின். இன்சுலின் ரைஸ் எப்ப அதிகமாகும், பீக் ஆகும்னா பிகாஸ் ஆஃப் த கார்போஹைட்ரேட் இன்டேக். ஒரு ஸ்கேல் எடுத்துப்போம், ஒரு ரேட்டிங் ஸ்கேல் எடுத்துப்போம், 0 to 10. கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இன்சுலின் வந்து 10 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரோட்டீன் சேர்த்தீங்கன்னா 3 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேட் சேர்த்தீங்கன்னா 1 தான் இன்க்ரீஸ் ஆகும். இன்சுலின் இஸ் இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர். கார்போஹைட்ரேட் நீங்க சாப்பிட்ட இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட் ரைஸ் இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அது உள்காயங்கள் பிளட் வெசல்ஸ்ல வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகும். அப்புறமா வயதான டைம்ல ஹார்ட் டிசீஸ் வரும். ஆனா இன்னொன்னும் சொல்லும், கார்போஹைட்ரேட் ரைஸ் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா பாடியில வந்து கொழுப்பா மாத்தி தான் உடம்புல சேகரிக்க முடியும். ட்ரைகிளிசரைடா மாறிடும். ட்ரைகிளிசரைட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட்டுக்குள்ள டெபாசிட் ஆகி பிளாக் ஆகி ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தட் டு பி அவாய்ட். So that's why ரைட்டுங்களா? இன்னொன்னு ட்ரைகிளிசரைட் அதிகமாயிருச்சு பிளட்ல இருந்தாலே பிபி ஆல்சோ கெட் ரைஸ்ட். இப்போ நீங்க கலோரிஸ் சொன்னீங்க. கலோரிஸ்
மெஷர்மெண்ட் சொன்னீங்க இல்லையா? அப்ப நார்மலா ஒரு கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்தா நீங்க 4 கலோரி வந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அதே மாதிரி 8 கலோரிஸ் இதுல வரும்னு சொன்னீங்க. எதுல சொன்னீங்க? ஃபேட் 9 கலோரிஸ். 8 கலோரிஸ் எடுக்கணும்னு சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு நம்ம நடந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு கலோரியை குறைக்கணும்னு நினைக்கிறோம்? எக்ஸசைஸ் பண்றீங்க, ரைட், ஓகே. சோ ஒரு நாளைக்கு நம்ம வந்து நான் வந்து சிடென்டரி லைஃப் ஸ்டைல், ரைட்டுங்களா? நான் வந்து காலையில வந்து லேப்டாப்பை ஓபன் பண்றேன், நான் ஒர்க் பண்றேன். எனக்கு எவ்வளவு கேலரி, எதுக்கு தேவை கேலரினா, என் ஹார்ட் வந்து ஒர்க் ஆகணும், என் பாடி ஃபங்க்ஷன் ஆகணும். இதுக்கு பாடி கேலரி தேவை. ஒரு நாளைக்கு 1500 இருந்து 2000 கேலரி தேவை. பட் நான் என்ன சாப்பிடுறேன், நல்லா இட்லி, பூரி, சமோசான்னு சாப்பிடுறேன். ஒரு நாளைக்கு 3000 கேலரி சாப்பிடுறேன், ரைட்டுங்களா? அந்த 2000 கேலரி தான் பாடி தேவை. அந்த 1000 கேலரி என்ன ஆகும்? ட்ரைகிளிசரைடு ஆயிடும். அந்த ட்ரைகிளிசரைடு ஆகாம இருக்கிறதுக்கு தான் we are doing exercise. டாக்டர் இத சொல்ல வராரு, சொல்லுங்க டாக்டர். அந்த கலோரி பத்தி கேட்டீங்க. சொல்லுங்க. கலோரி சாப்பிட்ட கலோரி எப்படி எக்ஸசைஸ் எப்படி கரைக்குதுன்னு ஒரு மெத்தட் இருக்கு. 2 பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடக்கணும். ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நீங்க 24 மணி நேரம் நடக்கணும். இல்ல டாக்டர், நீங்க சொல்றது கரெக்ட், நான் அக்ரீட். என்னோட क्वेश्चन அது இல்ல. இப்போ நம்ம கார்போஹைட்ரேட் 1 கிராம் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா 4 கலோரிஸ் தான் நமக்கு உடம்புல வருது. கரெக்ட். கிடைக்குது இல்லையா? இதே நான் 1 கிராம் ஃபேட் எடுத்தேன்னா எனக்கு 8 கலோரிஸ் கிடைக்குது. இப்போ நம்ம டயட் பிரகாரம் நான் ஃபேட்டை மட்டும் அதிகமா எடுத்தேன்னா சொல்லுங்க, அப்போ எனக்கு கலோரிஸ், நம்பர் ஆஃப் கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்க்ரீசிங் கலோரிஸ் அதிகமாகுது இல்ல? இதுதான் இப்போ ஒரு 60-70 வருஷமா கொண்டு வந்த ஒரு ராங் தியரி. அதுதான் கலோரி இன் கலோரி அவுட்னு சொல்லி எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு உடற்பயிற்சி பண்ணி சரி பண்ணீங்கன்னு சொன்னதெல்லாம் ஒரு சதி வேலை. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக பண்ண வேலை. எல்லாம் என்ன சொல்றாங்க, டயட் கோக் சாப்பிட ஒண்ணும் பண்ணாதுன்னு. அதுலயும் எல்லா விதமான ப்ராப்ளங்கள் இருக்கு. சோ நம்ம ஃபேட்டை சாப்பிட்டு கலோரியை சாப்பிட்டு போட்டு எக்ஸசைஸ் மூலமா கரைக்கிறது இஸ் மித். எக்ஸசைஸ் மித்துன்னு முன்ன கூட நான் ஒரு புக்கை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். சரிங்க. ஒன் டாக்டர் கார்டியாலஜிஸ்ட், ஒன் டாக்டர் சாலமன் கிளியரா சொல்றாரு, எக்ஸசைஸ்னால பெரிய மேஜர் பெனிஃபிட் வெயிட் குறைக்கிறதுல எந்த ஹெல்ப்பும் கிடையாது. கிடைக்கக்கூடிய ஒரே ஐட்டம், மற்றபடி அதற்கு வெயிட் குறைக்கிறத தவிர எல்லா பெனிஃபிட்டும் எக்ஸசைஸ் இருக்கு. இப்போ செக்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் பண்றது, தூக்கம் வர்றது, மனசாந்தி, உடம்பு தெம்பு, டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் வியாதிகளை வராம எல்லா பவரும் இருக்கு. வெயிட் குறைக்க மட்டும் பத்தாது. அதன் மூலமா கலோரியை குறைச்சு நம்ம உடம்புடைய வெயிட்டை குறைக்க முடியாது. ஆனா அதே சமயத்துல ஃபேட் வந்து அப்படி நம்ம வந்து ஒரு காலையில ஒரு 4 ஸ்வீட்டு, 6 இட்லி, ஒரு மசால் தோசை சாப்பிட்டா ஈஸியா சாப்பிடுவோம். இதே நிறைய ஃபேட்டா வச்சு ஒரு 2 முட்டை 3 முட்டை சாப்பிட்டா அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. நாமளே கண்ட்ரோல் பண்ணிடுவோம். சோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஃபேட் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு உள்ள தள்ளாலும் உள்ள போகாது. ஏன்னா சைட்டேட்டி சென்டர்ல போய் அது கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஆனா கார்போஹைட்ரேட் அப்படி இல்லை. பின்னாடி ஏத்தி பிரெயின் சென்டர்ல போய் மழுங்கு அடிச்சு நம்ம பசி உணர்ச்சியை தூண்டிக்கிட்டே இருக்கும். நம்ம சாட்டிஸ்பாக்சனே வராது. அதனாலதான் கார்போஹைட்ரேட்டோட ப்ராப்ளம். சரிங்க சரிங்க. நாராயணன் சார் வாங்க, ஏதோ கேட்க வரீங்க? சார் வணக்கம். 2-3 கேள்வி இருக்கு. ஸ்டீவன் சார் கொஞ்சம் கேட்டார், நான் கேட்க வேண்டியதை. இருந்தாலும் என்னுடைய பகுதிக்கு என்ன கேட்கறேன் அப்படின்னா, இப்போ வந்து கார்ப்ஸ் வந்து நிறைய சாப்பிட்டா பிரச்சனை அப்படின்னா, கார்ப்ஸ் சாப்பிட்டும் பிரச்சனை வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் டயபெட்டிஸோ பிபியோ கார்டியாக் இஷ்யூவோ வர்றதில்லை. ஆனா பல பேருக்கு எதுவுமே இல்லாம ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இது ஒண்ணு. இன்னொன்னு, புரோட்டீன் அண்ட் ஃபேட் வேணும் அப்படிங்கிற கான்செப்ட் சார் சொல்லியிருக்காரு, ரைட்டு. இப்போ புரோட்டீன் ஃபேட்டே சாப்பிட்றவங்களுக்கு, நிறைய சாப்பிட்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கா? வாட் இஸ் த ரீசன்? சார் ஆக்சுவலி போத் கார்போஹைட்ரேட் ஆல்சோ வி நீட், ரைட்டுங்களா? கார்போஹைட்ரேட் சாப்பிடணும். எதுலனா மெயினா வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வெஜிடபிள்ஸ் அதை நிறைய சேர்த்துங்கன்றோம், ரைட்டுங்களா? நட்ஸ் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டாலும் அதுல கார்போஹைட்ரேட் இருக்கு, பட் இட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், ரைட்டுங்களா? நார்ச்சத்து உள்ள கார்போஹைட்ரேட். இல்ல என் கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ரைட்டு. இப்ப எந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடாம ரைஸே அதிகம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு அதிகம் வந்து
பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லாம செடென்டரி லைஃப் உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதவங்களும் இருக்காங்க. இருக்காங்க சார், கண்டிப்பா இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சில பிரிவுகள் வந்து புரோட்டீன் வந்து டெய்லி எடுத்துக்கிறாங்க. ஆச்சா, சில பிரிவு மக்கள் வந்து புரோட்டீன் டெஃபினட்டா எடுத்துக்கிறாங்க, அது இறைச்சி எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபாரினர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அதிகம் புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க, ஃபேட் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு எல்லாம் எந்த பிரச்சனையும் வராம இருக்கா? டாக்டர் கை ரைஸ் பண்றாரு சார், நீங்க சொல்றீங்களா சார்? நீங்க சொல்லுங்க அப்புறம். ஓகே சார். எஸ் எஸ். சோ இப்போ சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ரைஸ் சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ரைட். த ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன சொல்றேன்னா, see each and every person has got unique body mechanism. ரைட்டுங்களா? என் பாடி என்னோட ஃபாதரோட ஜீன். ரைட்டுங்களா? சோ சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெட்டபாலிசம் வந்து அதிகமா இருக்கும், லீனா இருப்பாங்க. எது சம்சா சாப்பிடுவாங்க, ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அப்படியே ஒல்லியா தான் இருப்பாங்க. கார்போஹைட்ரேட் இன்டேக், எது சுகர், பிகாஸ் ஆஃப் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த பாடி, பிகாஸ் ஆஃப் த ஜெனடிக் மேக்கப். ரைட்டுங்களா? செகண்ட், சில இப்ப என்னோட பாடி பாத்தீங்கன்னா பாடி வந்து ரொம்ப ஃபேட்டி பாடி, என்னோட ஜீன் அப்படி. 2 இட்லி சாப்பிட்டாலே நான் வந்து வெயிட் போட்டுருவேன். செகண்ட் திங் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ்னு இருப்பாங்க. ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ், இப்ப நான் ஒரு இட்லி சாப்பிட்டேன்னா எனக்கு இன்சுலின் வந்து இந்த அளவு தான் எனக்கு வந்து செக்ரேட் ஆகணும்னு இருக்கு. ரைட்டுங்களா? ரைட்டுங்களா? ஆனா ஆகாது, அப்படியே தூக்கி விட்டுரும். ரைட்டுங்களா? தட் தே ஆர் கால்ட் as ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ். இப்ப நான்லாம் பாத்தீங்கன்னா ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ். சில பேர் என்ன இட்லி சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் செக்ரேட் ஆகும். ரைட்டுங்களா? ரொம்ப அதிகமா இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகாது. ஒரு கேஸ் ஸ்டடியை நான் சொல்றேன். அதாவது இப்ப ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இப்ப மதர் இருக்காங்க, மதர் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க, வயித்துல வந்து ஃபீட்டஸ் இருக்கு. இப்ப மதருக்கு பாத்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து இருக்கு. ரைட்டுங்களா? அந்த குழந்தை பிறந்தோடனே பாத்தீங்கன்னா அது எப்படி அதோட பாடி எப்படி மேக்கப் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க தே ஆர் ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ். ஹைப்பர் ரெஸ்பாண்டர்ஸ். அந்த குழந்தை அடோலசன்ஸ் ஆனோன்னு அது ஒரு இட்லி சாப்பிட்டதுனாலே இன்சுலின் வந்து ரொம்ப பீக்கா அதிகமாகிற மாதிரி இருக்குமா? இன்சுலின் அதிகமா செக்ரேட் ஆயிடுச்சுனாலே பாடியோட மெட்டபாலிசம் ஸ்லோ ஆயிடும். அதனால பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா LCHF டயட் போல சாப்பிட்டாங்கன்னா that would be fine. Otherwise it lead to a complication called as diabetes or metabolic syndrome. So doctor, am I correct? You can add value to that. கரெக்ட். நல்ல தெளிவா சொல்லிட்டீங்க. அதாவது இப்போ சில பேர் வந்து காலையில முட்டை சாப்பிட்டேன், அப்படி சாப்பிட்டேன், எல்லாம் சேர்ந்து வெயிட் கூடுதுன்னா முட்டை மட்டும் சாப்பிட்டா வெயிட் கூடாது, முட்டையும் சாப்பிட்டு 4 மசாலா தோசை சேர்த்து சாப்பிட்டா வெயிட் ஆகும். எஸ். நம்ம கார்போஹைட்ரேட் எக்கச்சக்க சாப்பிட்டுட்டு கூட ஃபேட் புரோட்டீன் சேர்க்கிற போது வெயிட் ஏறும். நான் அதுலயே அந்த ஃபேட் அந்த புரோட்டீன்ல கூட இந்த மேனுஃபேக்சர்ட் புரோட்டீன் இருக்கு, அது மோசமான ஐட்டம். இயற்கையா இருக்கணும். ப்ராசஸ்டு மீட்டு, ப்ராசஸ்டு ஃபுட் ஐட்டங்கள் எல்லாம் கெடுதல். டாக்டர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா வெறும் ஃபேட் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ஏறாது. நீங்க ஃபேட் 2-3 முட்டை சாப்பிடுறீங்க மஞ்சள் கருவோட, 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா பாடி வந்து இம்மிடியேட்டா எதை எனர்ஜியா எடுத்துக்கும்? குளுக்கோஸை தான் எடுத்துக்கும். அதை வந்து என்ன பண்ணும்? இட் வில் ஃபேட்லாம் என்னவா அடிபோஸ் டிஷ்யூல போய் ஸ்டோர் ஆயிடும். சோ நீங்க வந்து குளுக்கோஸ் அப்ப வந்து நீங்க வந்து ஷுட் நாட் டேக் கார்போஹைட்ரேட். ஃபேட்டை எடுக்கக்குள்ள கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா அது எமனா மாறிடும். ஃபேட் வில் பி யூஸ்ட் as a restored energy and the glucose will be used as a immediate energy. அதுதான். Okay. Why can't you suggest a proper diet plan? ஒரு generalized diet plan வந்து சார் எடுப்பாங்க சார். நெக்ஸ்ட் ப்ரோகிராம்க்கு வந்து LCHF இல்லனா சார் எடுப்பாங்க. இல்ல LCHF வந்தது என்ன ஒரு தடவை வந்து சார் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சார் எடுத்தாரா? ஓகே. LCHF பார்த்தேன் நானு. அதுலயுமே எனக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் பாடி டிபெண்டன்ட். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஜீன்ஸ் இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க, ஒல்லியாவே இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, குண்டா இருப்பாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனா ஒரு broader what can be the best diet for a vegetarian? அதான் சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒண்ணு சொல்றேன் சார். டிஜிபி ஒரு வீடியோ போட்டிருந்தார் சார். டிஜிபி சைலேந்திர பாபு அவர் மார்னிங் டிஃபன் ஒரு கப்பு சுண்டல், நைட்டு ஊற வச்சு வேக வச்ச சுண்டல், 3 முட்டை, ஒரு மீன் துண்டு, இதுதான் என்னுடைய மார்னிங் டிஃபன்றாரு. ஆக்டிவா இருக்கிறதுக்கு அவர் மார்னிங் ரெகுலரா சாப்பிடுற டயட்.
இது அவருடைய பெஸ்ட் டயட் மார்னிங் ஃபுட்ன்றாரு. மற்றபடி நீங்க சொல்லுங்க சார். இதுதான் அவருடைய டயட் நான் பார்த்த வரைக்கும். இதை போல சாப்பிட முடியுமா எல்லாரும்? இது ஒரு நல்ல ஃபுட்டுங்களா இல்ல இதுலயே மாடிஃபிகேஷன் வேணுமா? சார் மாடிஃபிகேஷன் சார். இப்ப சைலேந்திர பாபுவோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் சார். அவர் இங்க இருந்து தூத்துக்குடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல போவார். இப்பயே ஆஸ் டிஜிபி ஆனவன கூட பாத்தீங்கன்னா நிறைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு சைக்கிள்லயே போய் செக் பண்றாரு. அவரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமா இருக்கு. ரைட்டுங்களா? ரைட். அவரோட ரைட் பிகாஸ் ஆஃப் ஹை பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சிடென்டரி லைஃப் ஸ்டைல். இப்ப நானே புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் சேர்த்தனா ஐ வில் கெயின் வெயிட். ரைட்டா? சோ அதான் சார் சொன்ன மாதிரி அவங்க பேஷண்ட்டுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒரு கப் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு 5 மடங்கு காய்கறியை சேர்த்துங்க. ஒரு நார்மல் பீப்புளா இருந்தா ரைட்டுங்களா? உங்களுக்கு வெயிட் அந்த அளவுக்கு கெயின் ஆகாது. ரைட்டா? அவாய்ட் சுகர்ஸ். காஃபி டீல இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா யூ கேன் கிவ் த பெட்டர் சப்ஸ்டியூட். கிரீன் டீ சாப்பிடுங்க, இல்லைன்னா பிளாக் காஃபி. பிகாஸ் இட் இன்க்ரீசஸ் த பேசல் மெட்டபாலிக் ரேட். நம்ம பாடியோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக்குறதுக்கு திஸ் வில் ஹெல்ப் யூ. ரைட்டுங்களா? அவாய்ட் பழங்கள்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ரைட்டா? அதுல எல்லாம் ஃப்ரக்டோஸ் இருக்கு, வெயிட் கெயின் பண்ணும். ரைட்டா? நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு மாதிரி நம்ம டயட் ஹேபிட்டை வச்சுக்கிட்டோம்னா தட் வுட் பி ஃபேபுலஸ். சார் இப்போ இதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. எப்படின்னா இப்ப நீங்க வந்து ஃப்ரூட்ஸை வந்து கம்மி பண்ணுங்கிறீங்க. ஏன்னா இயற்கை வைத்திய முறையில வந்து ஃப்ரூட்ஸ் ஜாஸ்தி சேர்த்துக்க சொல்றாங்க. ஸ்ப்ரவுட்ஸ், தட்ஸ் வாட் ஐ அம் டெல்லிங். நீங்க ஒரு வெஜிடேரியனுக்கு என்ன டயட்டை வந்து சஜஸ்ட் பண்றீங்க? கைண்ட்லி கிவ் மீ பிரேக். ஒரு பிராடா ஒரு பிரேக்ஃபாஸ்ட், இது லஞ்ச், டின்னர் என்ன சாப்பிடலாம்? வாட் இஸ் தி ரெக்கமெண்டட் ஃபார் எ காமன் மேன்? யா, ஒரு காமன் மேனா இருந்தீங்கன்னா ரைட்டா, டேக் நியூட்ரிஷியஸ் ஃபுட், நேச்சுரல் ஃபுட். மார்னிங் வந்து அதான் சொல்றேன், நீங்க வந்து 2 தோசை சாப்பிட்றீங்களா, கொஞ்சம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் ரைட்டுங்களா, இல்லைன்னா கொஞ்சம் பன்னீர் அது மாதிரி சாப்பிட்டுங்க. ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா ரைஸை கம்மி பண்ணிட்டு டேக் லாட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், வெஜிடபிள்ஸ். ரைட்டுங்களா? சேம் ஈவினிங் ஸ்நாக்ஸா, பகோடா, ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிட்டு பெட்டர் யூ டேக் நட்ஸ் அண்ட் ரைட்டா, நட்ஸ், சீட்ஸ் சாப்பிடலாம். பெட்டர் சப்ஸ்டியூட் இஸ் தட் கிரீன் டீ ஆர் பிளாக் டீ. நைட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்னா சிம்பிள் ஃபுட்ஸ். ரைட்டுங்களா? ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா. டீக்கு வந்து என்ன இனிப்பு சுவைக்கு என்ன சேர்த்துக்க சொல்றீங்க? சோ கிரீன் டீனா நீங்க யூ ஷுட் நாட் ஆட் சுகர் டு த கிரீன் டீ. சுகரே போடக்கூடாது சார். ரைட்டா? நீங்க வந்து ஆர்டிபிஷியல் சுகரே போட்டா கூட இட் ஹஸ் காட் சம் கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஜஸ்ட் ஐ அம் a video. ரைட்டா? சுகர் இஸ் a most addictive substance. அதாவது கோகைனை கம்பேர் பண்ணக்குள்ள சுகர் இஸ் a most addictive substance. ரைட்டுங்களா? இப்போ ஒரு கோகோ கோலா நீங்க குடிக்கிறீங்கன்னா அதுல எவ்வளவு 250 ml இருக்கு. ரைட்டுங்களா? கோலா ட்ரிங்க்ஸ் அதுல எவ்வளவு ஸ்பூன் ஆஃப் சுகர் இருக்குன்னா 10 டீஸ்பூன் ஆஃப் சுகர் இருக்கு. ரைட்டுங்களா? அதோட கேலரி எவ்வளவு? ஒரு நாள் 1200 கேலரி. ரைட்? இதெல்லாம் நீங்க அவாய்ட். I don't deny sugar is bad. இல்ல இப்ப நீங்க காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொன்னீங்க, 2 தோசைன்னு சொன்னீங்க. 2 தோசை ரெக்கமெண்டடா? கார்போஹைட்ரேட் தேவையில்லை சார். அப்புறம் நான் தான் சொன்னேன்ல, நீங்க வந்து 80 கிராம் வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா அதை வந்து 40 கிராமா கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் புரோட்டீன் எடுத்துங்க, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எடுத்துங்க. அதாவது நீங்க புரோட்டீனும் ஃபேட்டும் உங்களுக்கு நீங்க சேர்க்கக்குள்ள என்ன ஆகும்னா இட் சப்ரஸஸ் யுவர் அப்பிடைட். உங்க அப்பிடைட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடும், கம்மி பண்ணிடும். புரியுதா உங்களுக்கு? ஃபேட் நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ரைட்டா உங்களோட பசியை வந்து கம்மி பண்ணிடும். ரைட்டா? குவான்டிட்டி வந்து குவாலிட்டி தான் மேட்டர்ஸ். இட் இஸ் நாட் ஏ குவான்டிட்டி. ஓகே. டின்னருக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க? டின்னர் சேம் ஸ்ப்ரவுட்ஸ், பன்னீர் சாப்பிடலாம். பன்னீர் கண்டைன்ஸ் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன், ஃபேட், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ். ஏன்னா அவகோடா எடுத்துங்க. அவகோடா வந்து எல்லா மினரல்ஸும் இருக்கு, ஹெல்தி புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு. அவகோடா எடுத்துங்க. செரிலாம் வெயிட்டே சாப்பிடாது. ரைட்டுங்களா? சோ பெரிஸ், ப்ளூபெரி எடுத்துக்கலாம், ரெட் பெரி எடுத்துக்கலாம். கொய்யா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காயா இருந்ததுன்னா அதுல குளுக்கோஸ் ரொம்ப கம்மி, கார்போஹைட்ரேட் கம்மி. பழம் சாப்பிட்டீங்கன்னா அதுல அதிகம். சோ இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா சோ யூ கேன் மெயின்டைன் யுவர் ஹெல்தி வெயிட். இப்ப பழம் வந்து கெடுதல் அப்படிங்கிறீங்களா?
சில பழங்கள் வாழைப்பழம் சாப்பிடுறீங்க, ஒரு வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா 6 கிராம் ஆஃப் குளுக்கோஸ், 6 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ். வாழைப்பழத்தை விட்டுருங்க. வாழைப்பழம் வந்து ஜெனரலாவே வந்து ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. அதர் ஃப்ரூட்ஸ் ஐ அம் டெல்லிங். ஜாக் ஃப்ரூட் எடுத்துங்க, உங்களுக்கு வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப அதிகம். You are taking only fruits which are having high glycemic index. The banana, the jackfruit, அதெல்லாம் seasonal. மற்ற fruits I am telling. For example, pomegranate, papaya, apple, avocado, அப்புறம் கொய்யா, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். லெமன் எடுத்துக்கலாம் சார். நீங்க லெமன் சாப்பிடலாம், ஜூஸா சாப்பிடலாம், நோ கிளைசமிக் இண்டெக்ஸ், ரைட்டுங்களா? கொய்யா காயா சாப்பிடலாம், பழமாயி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் அவ்வளவா கிடைக்காது, ரொம்ப உங்களுக்கு வெயிட் போடாது, ரைட்டுங்களா? தேர்ட், அவகோடா, there is no glucose, ஃபேட் நல்லா இருக்கு, நிறைய எல்லா மினரல்ஸும் வைட்டமின்ஸும் இருக்கு, யூ கேன் டேக். பட் ஃப்ரூட்ஸ்ல வந்து ஃப்ரக்டோஸ் தான் இருக்கு, குளுக்கோஸ் இல்ல அப்படிங்கறாங்க. ஃப்ரக்டோஸ் அதிகமாச்சுனாலே it causes fatty liver disease. கிரேப் ஜூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ் இருக்கு, that causes fatty liver disease. ஏன்னா ஒரு பர்టిక్యులர் டெமான்ஸ்ட்ரேஷன்ல ஒரு டாக்டர் வாஸ் டெல்லிங், குளுக்கோஸ் எடுத்தா எப்படி பிளட் சுகர் இன்க்ரீஸ் ஆகுது, ஃப்ரக்டோஸ் எடுத்தா எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுங்கறத காமிச்சார். குளுக்கோஸ் எடுத்தா தான் ஜாஸ்தி ஆகுது. Right. Fatty liver, it causes fatty liver. Oh, I see. It causes fatty liver. லிவர்ல வந்து உங்களுக்கு வந்து லிவர் இஸ் a metabolic factory. அதுல வந்து என்ன ஃபேட் வந்து டெபாசிட் ஆயிடும், ரைட்டா? தண்ணி அடிச்சா எப்படி வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகும், சிரோசிஸ் ஆகுமோ, அது மாதிரி நீங்க ஃப்ரக்டோஸ் அதிகமா சாப்பிட that get converted into fat and deposit in your liver, then it causes insulin resistance and diabetes, metabolic syndrome and diabetes. Dry grapes fructose அதிகமா? Yes, dry grapes. கிரேப்ஸ் எல்லாத்துலயும் சார், அத்திப்பழம், ரைட்டா, கிரேப்ஸ் எல்லாத்துலயுமே, மாம்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட கூடாது. எஸ், சாப்பிட கூடாது சார், இதுல ஃப்ரக்டோஸ் அதிகம். ஈவன் ஹனிலே பாத்தீங்கன்னா 40% ஃப்ரக்டோஸ். இப்போ பல டாக்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, ஒரு காலத்துல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப நல்லது, ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடலாம், எவ்வளவு வேணா சாப்பிடலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஈவன் டாக்டர் சொக்கலிங்கம் கூட அவரோட இது எடுக்கும் போது ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், நட்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கிளாஷ் ஆகுது இல்ல நமக்கு. So see, if you are a common man na little amount சாப்பிடலாம் சார், ரொம்ப அதிகமா எடுக்க கூடாது. இல்ல அவர் நிறையவே சாப்பிட சொல்லியிருக்காரு. So it may cause fatty liver. நம்ம நிகழ்ச்சியில பேசினாரு, டாக்டர் சொக்கலிங்கம் பேசினாரு. அவர் பேசினப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நீங்க 4 இட்லி சாப்பிட்டீங்கன்னா 2 இட்லி குறைச்சிடுங்க, 2 இட்லி சாப்பிடுங்க. சரி, டேக் அதுக்கு பதிலாக வெஜிடபிள் சாப்பிடுங்க, ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுங்க, நட்ஸ் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னா எந்த நட்ஸ் வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அதுல வந்து நட்ஸ் வந்து இது சாப்பிடக்கூடாது சார், முந்திரி சாப்பிடக்கூடாது. முந்திரி பாத்தீங்கன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் பண்ணும். சோ நீங்க அதுக்கு சாப்பிடக்குள்ள உங்களுக்கு ஃபேட் தான் வந்து அதிகமாகும். ஏதோ ஒரு பயிர் 2 பயிர் வேணா நீங்க சாப்பிடலாமே தவிர அதிகமா சாப்பிடுங்க. அத்திப்பழம், அது ட்ரை ஃப்ரூட், அத்தி வந்து ட்ரை ஃப்ரூட் இருக்கு, ஆனா அதுல பாத்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸும் ஃப்ரக்டோஸும் ரொம்ப அதிகம். அது நாளடைவுல பாத்தீங்கன்னா உங்க குளுக்கோஸ் லெவலே அதிகமாகும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வரும். இட் காசஸ் a long term சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். சார் நான் கொஞ்சம் பேசலாமா? எஸ் சார், எஸ் சார், ஷூர் சார். தேங்க் யூ சார். ஒரே ஒரு கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி. என்ன ஒரே கேள்வி சுகுமார் சார், பேசுங்க ப்ளீஸ், கோ அஹெட். ஒரே ஒரு கேள்வி. கிரீன் டீக்கு சக்கரை போடக்கூடாதுன்றாரு, வெறும் கிரீன் டீ சாப்பிட முடியல, அது எப்படி சார்? அது கிரீன் டீ சக்கரையே போட முடியலன்னா அதாவது முடியல சார், நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கூழுக்கும் மீசை ரெண்டுத்துக்கும் ஆசை. ரொம்ப ராவா இருக்கு, கிரீன் டீ ரொம்ப ராவா இருக்கு, சக்கரை போட்டா. ஆமா சார். ஓகே ஓகே, थैंक यू டெய்லி நான் கிரீன் டீ சாப்பிடுற நைட்ல சக்கரை போடாம தான் கிரீன் டீ சாப்பிட்டுட்டு இருக்கேன். கண்ட்ரோல் பண்ற விதத்துல தான் இருக்கு. ஓகே ஓகே, ஆனந்த், எனக்கு ஒரு சின்ன டவுட். அதாவது ஸ்டீஃபன் சார் கேட்டாரு, சின்ன வயசுல இருந்தே நான் அரிசி சாப்பாடு, கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்டுட்டு திடீர்னு இந்த ஏஜ்ல குவான்டிட்டி ஆஃப் ரைஸை குறைச்சா
எனக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் வீக்னஸ், எனர்ஜி லேக் எல்லாம் இருக்கும்ன்ற மாதிரி ஆரம்பத்துல கேட்கும்போது கேட்ட கேள்வி. எனக்கு என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, ஃபேட்டி லிவர் வரும், ஃப்ரக்டோஸ் எல்லாம் சேர்த்தா ஃபேட்டி லிவர் எல்லாம் வரும். ஓகே, நாம் காலம்பரில் சாப்பிட்றது 2 இட்லி, 2 ஒயிட் எக்கு, இவ்வளவுதான் என்னுடைய மார்னிங் டயட். 2 இட்லி, 2 அதுக்கு மேல சாப்பிட மாட்டேன். தோசை சாப்பிட்டோம்னா நியூஸ் பேப்பர் ஷீட் மாதிரி மெலீஸா இருக்கும். 2 அது பசிக்குமா பத்துமா பத்தாதா? நான் இது வந்து ஸ்டமக் ஃபில்லிங்கை பத்தி கவலையே படுறது இல்லை. ஃபில்லிங் எல்லாம் அதை பத்தி நான் கவலையா படுறது. என்னுடைய கான்செப்ட் என்னன்னா, நீங்க சொல்ற மாதிரி லிவர்ல ஃபேட் இஸ் ஸ்டோர்டு, அடிக்குவேட்லி ஸ்டோர்டு. பிகாஸ் ஆஃப் மை ஓல்டு இன்ஃபர்மேஷன் நாலேஜ், liver is capable of converting the stored glycogen into glucose and sent to different levels of the body for energy purposes by the process called gluconeogenesis என்ற முறையில் liver is capable of creating adequate sugar. இப்போ ஸ்டீஃபன் சார் கவலைப்பட்டதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அரிசி சாப்பாடு சாப்பிட்டு இடையில எனக்கு எப்படி எனர்ஜி இருக்கணும், எப்படி இருக்கும், வருமோ எனர்ஜி வரும்ன்றது கைட் பண்ணுங்க. ஆனந்த் இல்ல சார், நீங்க சொல்றது தப்பு. ஆக்சுவலா வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிஸ்டம் வந்து ஒரு 60 வருஷமா நமக்கு ஒரு ரைஸ் சாப்பிட்டு பழகி போச்சு. என்னோட பாடி பழகி போச்சு. எனர்ஜி இருக்குதா இல்லையான்றது நான் சொல்லல. ரைஸ் சாப்பிட்டு பழகி போச்சு. இந்த ரைஸ் வந்து மோர் கார்ப்ஸ், நிறைய கார்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா? இவ்வளவு நாள் எடுத்த கார்ப்ஸ் இனிமேல் எனக்கு கார்ப்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குறைக்க வேண்டாங்கிறது இல்ல, எடுத்துக்கிறோம் தான். நான் அதுதான் சொல்ல வரேன். எடுத்துக்கும் போது அதுதான் நான் கேட்டேன் தவிர மற்றபடி எனர்ஜி இருக்கும் இருக்காது. எனர்ஜி இருக்கும். நம்ம நார்மலா ஒரு 2 ஆப்பிள் சாப்பிட்டாலே எனர்ஜி இருக்கும், அது வேற விஷயம். ஸ்டமக் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாம் மென்டலா நீங்க ஓகேனா ஓகே. கார்போஹைட்ரேட்ஸ் குறைச்சு நான் டயட் கண்ட்ரோல் பண்ணி ஐ பிகம் ரிவர்ஸ் டயபெட்டிக் ஆயிட்டேனே. நத்திங் ஹஸ் ஹேப்பன்ட். ஐ அம் ஹெல்தி அண்ட் ஹெல்தி அண்ட் எனர்ஜெட்டிக். பேசுனாங்க அன்னைக்கு. ஆக்சுவலா ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. 75 கிலோல தான் இருக்கேன் பாடி வெயிட். Sudarshan sir, shall I share? Yes. Thank you. Say, first thing, one man's food is another man's poison. True, very true. நமக்கு பேசிக்கா புரிஞ்சுக்க வேண்டியது. Then food is also connected to psychology. Very correct. இப்ப இந்த all these questions are raised because we are psychologically affected. Then treating a food for medicine, treating a food for enjoyment, there are two things. If you consider a food as a medicine, it has got certain limitations. If you want to enjoy, that is psychological. True, very true, sir. You enjoy it, okay, and you understand all the systems. See, macrobiotics irukku, Prickitson ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு இது சஜஸ்ட் பண்ணிருக்காரு. நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. ஆயுர்வேதா ஒன்னு சொல்றது, அதே மாதிரி சித்தால ஒரு ஃபுட் சிஸ்டம் சொல்றது. Let us know that. But our body is the best doctor always. It knows what we want. Suppose you find something adverse, stop it. தக்காளி சாப்பிட்டுட்டே இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். All of a sudden it creates allergy. We may not know it. உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டே இருக்கும், protein as well as carbohydrate அதிகம் அதுல. But என்ன வருது, திடீர்னு gastric problem வருது. So when we reach around 40 or 45 years old, there are a lot of changes, hormonal changes in us. It affects. So it is a sensible approach. For example, if Anand இவ்வளவு தூரம் பேசுறாருன்னா, strictly he has been following Dr. Muthuperumal's advice. Correct. Because he had a certain problems, he wanted to come out of it. So he has got the benefit. Likewise, when Sudarshan says, now the reverse diabetics, rightly said. This is connected. See, there are a lot of smokers. 90 years லயும் 2 packet 3 packet smoke பண்றவங்க இருக்காங்க. They don't get cancer. Okay, total teetotalers, they get cancer. Okay. Of course, Anand spoke about metabolism.
மெட்டபாலிசம் நமக்கு எப்படி வருது? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், நாங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சின்ன ஏஜ்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி குண்டாயிட்டோம். அவன் எப்பவுமே ஒல்லியா இருப்பான். அவன் சொல்லுவான், டே நான் பீர் கூட குடிச்சு பாக்குறேன்டா, ஏன்னா பீர் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் டு ஃபேட். அப்ப கூட எனக்கு உடம்பு பெருக்கலையடா அப்படின்பா. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் we will try these things. நம்ம வந்து அது எப்படி, ஸோ எங்க நமக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கிறது, அகைன் there is one saying, அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது, சீசனல் வெஜிடபிள் சாப்பிட்றது நல்லது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பிகாஸ் த ஃபுட்டே எப்படின்னா கல்ச்சரை பேஸ் பண்ணி, ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்துல கொண்டு வந்தாங்க. இந்த காலத்துல பழையத்தை சாப்பிடுவாங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்த்துக்கலாம், களையத்தை தூக்கிட்டு வருவாங்க இல்லையா, பழையது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பழையதை நம்ம சாப்பிடவே முடியாது, வாயிலே வைக்க முடியாது. அப்ப இருந்த ஃபுட் குவாலிட்டி, டாக்டர் பெருமாள் அழகா சொன்னாரு, ஃபுட் குவாலிட்டி ஆஃப் தோஸ் பீரியட்ஸ் வேர் பெஸ்ட். நாட் ஓன்லி தட், அந்த இது லேண்டுடைய சைக்கிளிங்கும் மாறிட்டே இருக்கு. ஃபர்டைல் லேண்ட் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆல்சோ அப்சார்ப் ஃப்ரம் த லேண்ட். இந்த எர்த்துல இருந்து அது வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. ஸோ எர்த் இட் செல்ஃப் இஸ் வீக். அப்படி இருக்கும்பொழுது இட் மே அஃபெக்ட். அதனால இதுல ரொம்ப கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸோ திஸ் இஸ் இன்ஃபர்மேஷன். எனக்கு டிசீஸ் இருந்தா how I have to protect myself. I want to reduce my diabetic. I want to be active. அப்போ இந்த சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அனதர் கிரேட் திங் வந்து ஜென்ரலா இந்த மாதிரியான கேன்சரோ ஆர் டயபிட்டிஸோ ஆர் ஹார்ட் பேஷண்ட்ஸோ வரும்பொழுது, வேர் தேர் ஆர் அபவுட் 5 or 6 ஃபேமிலி பீப்புள், ஃபார் ஒன் பர்சன் தே மே நாட் பி ப்ரிப்பேர்ட் டு சேஞ்ச் தேர் ஃபுட் ஹேபிட்ஸ். இது இன்னொரு ப்ராப்ளம், இது ஒரு சோசியல் ப்ராப்ளமாகவும் இது இருக்கு. இப்போ எனக்கு சப்பாத்தி பிடிக்கும், இல்லை பிடிக்கல, பிகாஸ் ஆஃப் டயபெட்டிஸ், டாக்டர் அட்வைஸ்டு மீ, ஐ ஸ்டார்ட் டேக்கிங்னு வச்சுப்போமே, வீட்டில் எல்லாரும் சாப்பிடணும்னு எதிர்பார்க்க முடியாது. It is an additional work for them. Perhaps first or a few days they may be very happy, they want to help us, பண்ணுவாங்க. அப்புறம் போக போக என்னங்க நிறைய பண்ண வேண்டியதா இருக்குன்னு ஆரம்பிப்பாங்க. So all these things are there. So what we have to understand, so this information we can collect, we can keep it, where we can use it. See, immediate பண்ண முடியாட்டாலும் ஒரு 3 days ட்ரை பண்ணி பார்க்கலாமே, தப்பு கிடையாது. So slowly we can increase when our body accepts, when our mind accepts, when our purse accepts. Okay, எல்லாருமே வந்து நட்ஸ் எல்லாம் டக்குன்னு வாங்கிட முடியாது. Of course now everything is available now freely. So இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு திங்ஸும் ட்ரை பண்றதுல தப்பு கிடையாது இல்லையா. Then how our body reacts, our family reacts, அப்படியே சோசியலோடய இது வந்து கனெக்ஷன் இது. See, I was a chain smoker. Many people used to say, நீங்க வந்து ஸ்லோவா தான் நிறுத்தணும்னு. I stopped on one day. I decided not to smoke because the habit was created by me, and I decided not to smoke. I didn't smoke. 30 years ஆயிடுத்து இப்போ. Okay, so எதுக்கு சொல்ல வரேன், I am only suggesting. So இவ்வளவு கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டியது இல்லை. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் we have got. We all know about விட்டமின்ஸ் தெரியும், அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்னங்கிறது தெரியும். ஸோ விட்டமின்ஸ் அதிகமாக ஆகக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கூடிய வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சயன் புராஷன் இருக்கு, அதுல நெல்லிக்காய் இருக்கு, கிருதம் சொல்லுவாங்க, நெய் மிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஸோ வி கேன் ட்ரை வித் தட். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதை சாப்பிடக்கூடாதுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி கிரீன் டீல ஜென்ரலி வி டோன்ட் ஆட் சுகர். ஜென்ரலி வி டோன்ட் ஆட் சுகர் கிரீன் டீல. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூ கேன் ஆட் ஹனி அப்படிம்பாங்க. So instead of sugar you can add honey. But honey வந்து சுட சுட இதுல சேர்க்க கூடாதுங்கிறது இன்னொரு தியரி. அதனால there are a lot of theories, lot of contradictions in that. What I have been practicing, as long as I am well, let me follow that. In case I get some problem, let me try the new ideas. அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அப்ரோச். Okay, I think Dr. Muthuperumal knows, அதே மாதிரி ஆனந்த் knows. என்ன நாங்கெல்லாம் இப்ராக்டிஸ் சர்க்கிள் இருக்கிறதுனால, அதனால நோ அகெயின்ஸ்ட் ஆர் ஃபார் அப்படிங்கிறது இல்ல. இப்போ டாக்டர் இவரு சொன்னார், சொக்கலிங்கம் யூஸ் டு சே சம்திங். இதே இன்னொரு கார்டியாலஜிஸ்ட் சொன்னா, நீங்க இதுவே சாப்பிடாதீங்க, நட்ஸே சாப்பிடாதீங்கிறாரு இன்னொரு கார்டியாலஜிஸ்ட். தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு சார், தேங்காய் சாப்பிடாதீங்கன்றாங்க, தேங்காய் சாப்பிடாதீங்க அப்படிம்பாரு. இப்ப கார்டியாலஜிஸ்ட கேட்டீங்கன்னா தேங்காய் சாப்பிடாதீங்கன்னு, சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குனாங்க. அதுல வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அதுல மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் இருக்கு, immediate source of energy நான் சொல்லுவேன். So you follow any one dietary pattern. Exactly. So one thing is we gain knowledge, but we have to apply our wisdom.
business. Knowledge is one thing, and applying that knowledge is wisdom. So let us use our wisdom. Okay. Thank you, Mr. Stephen. No, sir. Actually, thank you very much, sir. இதுல என்னன்னா கன்ஃபியூஷனுக்காக இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்கல. நம்ம வந்து இதை வந்து நம்ம வீடியோ வந்து பதிவிட போறோம், யூடியூப்ல பதிவிட போறோம். இப்போ பலருக்கு பல சந்தேகங்கள் வரும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் வரும். அதனால வந்து சில இந்த மாதிரி கேள்விகளை நம்ம கேட்டு வச்சோம்னா அவங்க கேட்கணும்னு நினைச்சது அவங்களுக்கு இதெல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்ற அதனாலதான் பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்றது தவிர இட் இஸ் நாட் தட் நம்ம சொல்றது ரைட்டு நீங்க சொல்றது ரைட்டு ஏன் இப்படி இருந்ததுன்றது கொஸ்டின் கிடையாது நமக்கு. பட் பல சிந்தனைகள் வரும்போது அந்த பல சிந்தனைகளுக்கு இங்க பேசியிருக்காங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்ற விஷயம் போய் சேரணும்ன்றதுக்காக தான் இது. I understand that. I fully understand it. Okay. Yeah. Just I shared my view. That's all. Yeah. It's correct. Yeah. அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. Yes, sir. Sharing more. Yeah. So இன்னொரு தியரி ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா சார், இப்போ வந்து கிரீன் டீ இருக்கு. அது கிரீன் டீயோட பர்பஸ் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். இப்போ அதுல எதனா ஒரு சுகர் நம்ம ஆட் பண்ணா கூட அது என்ன ஆகும்னா அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் பொட்டன்சி வந்து கம்மி ஆயிடும்னு ஒரு ஸ்டடி இருக்கு. So whether you can add lemon on that, ரைட்டா சார், அது மாதிரி கூட நீங்க போடலாம். சோ as per LC சிப்ல என்ன சொல்றோம்னா எனி சுகர் எது ஆட் பண்ணாலும் அது இன்சுலின் செக்ரீஷனை வந்து செக்ரீட் பண்ணும். சோ இன்சுலின் இஸ் a inflammatory mediator LCHFல சொல்றாங்க. each and every dietary pattern has got its own corresponding studies. Yes சார், வாங்க அற்புதராஜ் ஏதோ பேசணும்னு நினைக்கிறேன். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஆனந்த் சார். குட் ஈவினிங் மிஸ்டர் டாக்டர் முத்துப்பெருமாள் சார். ரொம்ப நன்றி சார். செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். எனக்கு ஒரே ஒரு 2 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டேன், எல்லாமே ரெகுலரா பண்ணேன் சார். இடையில ஒரு லாஸ்ட் 2 months கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம்னால ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டேன் சார். அப்படிங்கிறப்ப மில்க் இது வந்து நீங்க இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க, கீரை சாப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். அப்படிங்கிறனால இதுக்கு பதிலாக என்ன உணவுகள் எடுத்துக்கலாம்? நான் வந்து டெய்லி வந்து அட்லீஸ்ட் 2 times மில்க் எடுத்துக்கலாமா? இதுக்கு பதிலாக என்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சார். செகண்ட் கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ ஒமேகா 3 வந்து நமக்கு டேப்லெட்டா கிடைக்குது, விட்டமின் டேப்லெட் இருக்கு. இதை லாங் டேர்மா யூஸ் பண்றதுனால கிட்னி எதுவும் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு சந்தேகம் சார். ஓகேப்பா, தேங்க்யூ. யா, சோ நானும் சொல்றேன், டாக்டர் சாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன இருக்குன்னா கிட்னில வந்து ஆக்சலேட் ஸ்டோன் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆக்சலேட் ரைட்டுங்களா? சோ அது வந்து நீங்க என்னன்னா ஒண்ணு வந்து உங்களோட தண்ணி குடிக்காம அதிகமா இருந்திருப்பீங்க, ரைட்டுங்களா? உங்க வேலை பலு காரணமா நீங்க தண்ணி குடிக்காம இருக்கலாம். சோ அதனால என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க நட்ஸ் சாப்பிடக்கூடாது, ரைட்டுங்களா? நட்ஸ், பாதாம், பிஸ்தா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஆக்சலேட்ஸ் இருக்கு. கீரைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆக்சலேட்ஸ் இருக்கு, ரைட்டுங்களா? பால்ல வந்து கால்சியம் இருக்கு. சோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாங்க. சோ வாட் ஐ எம் சஜஸ்டிங் தட் ஜூஸ், லெமன் ஜூஸ் நிறைய குடிங்க. ஏன்னா அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கு. சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அந்த ஆக்சலேட்டோட சேர்த்து அதை அப்படியே ஆக்சலேட்டா வெளியில கொண்டு வரும், ரைட்டா? சோ as far as possible you add citric acid. Clear? So that is a citrus fruit. And second thing, omega 3 fatty acid நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன், ரைட்டா? எனக்கு கிட்னி டேமேஜ் ஆகும். ஒமேகா 3 fatty acidக்கும் கிட்னிக்கும் தொடர்பே கிடையாது, ரைட்டுங்களா? ரொம்ப அதிகமா ஒமேகா 3 fatty acid சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து ஹெமரேஜிக் டிசீஸ் வரும்ன்றாங்க, ரைட்டா? ஒமேகா 3 fatty acid blood thinning agent, ரைட்டா? blood thinning agent, அது கிளாட் ஆகாம பாத்துக்கும். ஒமேகா ரொம்ப அதிகமா நம்ம இந்தியன் எல்லாமே ஒமேகா 3 fatty acid ரொம்ப கன்சியூம் பண்றது இல்ல. 6 fatty acid ரொம்ப கம்மி பண்றோம், அதிகமா சாப்பிடுறோம். அதனால நம்ம மீன் இதுலதான் ஒமேகா 3 fatty acid, நட்ஸ், ரைட்டுங்களா? வால்நட் இதுலதான் ஒமேகா 3 fatty acid. நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இந்தியன் யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதுக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இல்லை. அதே மாதிரி புரோட்டீன் 70 kg நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வந்து 70 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கலாம். இஃப் நீங்க ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தா 140 கிராம் ஆஃப் புரோட்டீன் வரைக்கும் எடுத்துக்கலாம், ரைட்டா? ஆனா இன்னொன்னு புரோட்டீன்ல ஒரு இது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் நீங்க ரொம்ப அதிகமா சாப்பிட்டா கூட சம்டைம்ஸ் அடிக்குவேட் புரோட்டீன் வந்து கன்வெர்ட் புரோட்டீனை வந்து ஃபேட்டா மாறி இட் வில் டெபாசிட் இன் தி அடிபோஸ் டிஷ்யூ. புரோட்டீன் ஒரு அளவு தான் சாப்பிடும். இஸ் இட் கிளியர்? Very clear. Right. So doctor, please, if you want, doctor, please add your value also. Yes, thank you. நான் முக்கியமா சொல்லக்கூடிய நம்முடைய ப்ரோக்ராம், என்னுடைய ப்ரோக்ராம்ல கடைசி ஒரு 4-5 புக் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். முக்கியமானது டாக்டர் விஜயராகவனுடைய புக்கு. அது லோக்கல்ல ஈஸியா கிடைக்கும், நெருங்காதே நீரிழிவை தமிழ்ல. அதே புக்கு இங்கிலீஷ்ல டிஃபீட்டிங் டயபெட்டிஸ்.
இது கொஞ்சம் விலை கம்மியான புக்குகள் தான் ரெண்டுமே. இதுல எது உங்களுக்கு தமிழ் பிடிக்குன்னா தமிழ், எங்களுக்கு ரெண்டுமே ஒரே தான், சேம் டிரான்ஸ்லேஷன். இன்னும் அட்வான்ஸா நிறைய ஸ்டடி பண்ணா நிறைய ஃபாரின் அதர்ஸ் இருக்காங்க. முக்கியமா டாக்டர் ஜேசன் ஃபங் 3-4 புக்கு போட்டிருக்கிறாரு. If you have got time and money, you can buy all those things, you can go thoroughly. நான் முக்கியமா சொல்ல வந்த விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தலையிடும் முன்னாடி அதை தரவா தெரிஞ்சுக்கணும். பேசிக் நாலேஜ் நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஹவ் டு பிளஞ்ச். இன்கேஸ் யூ ஆர் ஹேவிங் டயபெட்டிஸ் ஆர் எனி அதர் டிசீஸ், நீங்க வந்து எல்சிஹெச்சை அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கிற டாக்டரோட ஒத்துழைப்பை கேட்டு நீங்க நடத்துக்கிறது நல்லது. நாமளா நேரடியா இந்த பிரச்சனை உள்ளவங்க அப்படி குதிக்க வேணாம். கிரீன் டீ பற்றி சொன்னாங்க. கிரீன் டீ நான் எப்படி குடிக்கிறேன்னா, புதினா இலையை கொதிக்க வச்சு அதுல கிரீன் டீ ஆட் பண்ணி கூட எலுமிச்சம் பழம் சேர்த்து குடிப்பா நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் பட்டை பொடி கூட அதுல போட்டுப்பேன் நான். இப்போ ஒருத்தருக்கு வித்தியாசமா எப்படி டயட் தயார் பண்றதுன்னு கேட்டாங்க. இப்ப நான் வந்து என் ஒய்ஃப் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் என்ன பண்ண, எனக்கு வேண்டியது வெஜிடபிள்ஸும் எக்கு மட்டும் தான் என்னோட மத்தியான சாப்பாடு. எக்கச்சக்க வெஜிடபிள்ஸ் எடுத்து தயார் பண்ணி கொஞ்சம் அவங்க எடுத்து மீதி பூரா எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த குக்கிங்ல வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாடிஃபிகேட் பண்ணிக்க வேண்டியதுதான். கரெக்ட். இதை மாதிரி சிம்பிள் மெத்தட் ஃபாலோ பண்ணி, ஆனா முக்கியமான விஷயம் நான் சொன்னது இதுதான், புக்கை வாங்கி நல்லா இப்ப இந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு மேல கொஞ்சம் புக்கு படிச்சோம்னா இன்னும் நல்ல கிளாரிபிகேஷன் கிடைக்கும். அதை வச்சு ஃபாலோ பண்ணுறது நல்லது. விஷ் யூ ஆல் குட் லக். தேங்க்யூ சார். அந்த புக் வாங்கிட்டேன் சார். ரொம்ப அருமையான புக்கு, ரொம்ப சிம்பிளான புக்கு. ஒரு ஏக்தம்ல படிச்சு முடிச்சிட்டேன். அருமையான புக். நெருங்காதே நீரழவேன்னு ஒரு புக்கை சொன்னாரு முத்தும் பெருமாள். அவர் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன். 140 ரூபா தான். அருமையான புக், ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஒரே மூச்சில் படிச்சு முடிச்சிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? வேற யாராச்சும்? இல்ல, முடிச்சுக்கலாம். என்னன்னா, நம்ம ரியலி நிறைய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் பண்றோம். பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதை ஃபாலோ பண்றோம். பலர் நான் பார்த்த நம்ம அனுபவங்கள்ல பிரச்சனைன்னு வரும்போது மட்டும்தான் பல விஷயங்களை நாம வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் நம்மளுடைய இந்த பதிவு, நம்மளோட இந்த நிகழ்ச்சி எல்லாம் காரணம். அதை முதல்ல நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கு. பலருக்கு வந்து பிரச்சனை வந்த பிறகு கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடுற ஆட்களும் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறவங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. டாக்டரோட அட்வைஸ் எப்பவுமே கேட்டுக்குங்க. டாக்டரோட அட்வைஸ் கேட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இருக்கும். உங்களோட மனசுல இருக்கிற கேள்விகளை தாராளமா எல்லாம் எப்பவுமே கேட்டோம்னா தான் நமக்கு தெளிவு வரும். நாமளா ஒரு கற்பனை பண்ணிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது ராங்கா இருக்கும். நம்மளோட உடம்ப நாம தான் வாட்ச் பண்ணோம். அதை வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில பல தகவல்கள் நமக்கு கிடைச்சது. அந்த தகவல்கள் அனைத்தும் ஒரு அருமையான உடல் நலத்துக்கு அருமையான தகவல்களா இருக்குது. அதை நம்ம முறைப்படி இப்ப கேட்போம். எந்த சந்தேகமா இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேட்கலாம். என்னை தொடர்பு கொண்டா டாக்டரோட எண் கொடுக்குறேன். நம்ம ஆனந்தோட எண்ணும் இருக்கு, கொடுக்குறேன். உண்மையாவே ஆனந்துக்கு இந்த நேரம் ஒதுக்கி எங்களோட ஒரு பொறுமையா எங்க கேள்விகளுக்கெல்லாம் நாங்க எடாகடமா கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொன்னீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லி டாக்டர் சார் வந்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சி சார். உங்களுடைய நேரத்திற்கும் எங்களுடைய நன்றிகள் பல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். குட் நைட். தேங்க்யூ.